நமது கோயம்புத்தூரிலிருந்து சிரமம் பார்க்காமல் யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கும் அருமை அண்ணா அவர்களுக்கு பொன்னாடை ஒத்து கௌரவிக்கப்படுகின்றது கிராமத்தின் சார்பில். எங்களுக்கெல்லாம் சிறந்த முறையில் ஞான முதல்வனே நாயகனே தலைகடல் பணி நாடகத்தை காண வந்திருக்கும் முதல்ல தாய்மார்களுக்கு ரொம்ப நன்றிங்கன்னா ரொம்ப நாகர் பேட்டில் என்ன இடம் நிறைய இருக்க முன்னாடி உட்காரலாம்ல. ஓ
பப்பு டான்ஸ் முடிஞ்சானே அப்படியே எஸ்கேப் ஆகிற மாதிரி தானே. அருமையான ஒரு இடம், நல்லா உட்காந்து பார்க்கறதுக்கு உண்டான இடம். ஆமாம், இருந்தாலும் பணியும் கூட பாரம்பரிய இந்த நிகழ்ச்சியை காண வந்திருக்கும் அனைத்து அன்பு நண்பர்களுக்கும் ரசிகர்களுக்கும் இசைக்கு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இது உங்கள் ஊர், இது உங்கள் ஊர், இது உங்கள் ஊரா? அப்போ இடம் வாங்கிடுற கருவாரும் உயிர்க்கெல்லாம் கருணை மாறி கருமாறி கசிந்துருகுல் மனதிலெல்லாம் செஞ்சிருக்கும் மகமாய் மகமாய் முத்து மாரியம்மன் தாயே கருமாறி திரிசூலி கருவாரும் உயிர்க்கெல்லாம் கருணை மாறி கருமாறி கசிந்துருகும் மனதிலெல்லாம் செஞ்சிருக்கும் மகமாய் கருவாரும் உயிர்க்கெல்லாம் கருணை மாறி கருமாறி கசிந்துருகும் மனதிலெல்லாம் செஞ்சிருக்கும் மகமாய்.
மிக சிறப்பாக பேரன்புகள் சார்ந்த பெரியவர்கள் அனைவருக்கும், பெற்றெடுத்த எனது அன்பு சார்ந்த தாய்மார்கள் அனைவருக்கும், உடன் பிறவாத சகோதர சகோதரிகள் அனைவருக்கும், வருங்கால வாலிபர்களுக்கும், எதிர்கால இளம் சிங்கங்களுக்கும், காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி இந்த மண்ணையெல்லாம் பொன்னாக மாற்றக்கூடிய எனதருமை அன்பு சார்ந்த விவசாய பெருங்குடி மக்களுக்கும், நாடு போற்றுகின்ற பெருந்தலைவர்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர்கள் அனைவருக்கும், நாடகத்தை நடத்திக் கொண்டிருக்கும் மாபெரும் கிராமத்தார்களுக்கும், இந்த நாடகத்தை காண வருகை தந்துள்ள சுற்று வட்டார நாடக கலா ரசிக பெருமக்கள் அனைவருக்கும், நாங்கள் நடத்திக் கொண்டிருக்கும் இந்த நாடகத்தில் எங்களையும் அறியாமல் சொற்குற்றம், பொற்குற்றம், இசைக்குற்றம், நடிப்பின் குற்றம், அபிநய குற்றம் ஆகிய எந்ததொரு குற்றம் இருந்தாலும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை மட்டும் நாங்கள் கைகளில் கொண்டு நல்லதொரு முறையில் அமைதி காத்து இந்த நாடகத்தை சிறப்பாக கண்டுகளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எங்களது கலைப்பணியை தொடர்கிறோம். நன்றி என்று கிடந்த நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. வசந்தங்களை அடிக்கிறாங்க. சும்மா இல்ல, பப்புன்னு வாயை திறந்தா டப்பு டப்புன்னு அடிச்சுட்டே இருக்காங்க. என்ன அப்படி வாய் உங்க வாய்? வாய் உள்ள பிள்ளைங்க பிழைக்க இருக்காங்க. ஒரு முக்கியமான விஷயம். நல்லா இருக்கு மாமா, யாரா இருந்தாலும் வாய் இப்ப நல்லா கேளுங்க. நம்ம அந்த வாயை வச்சுதான் முளைச்சுட்டு இருக்கோம். நீங்களும் நானும் எனக்கு வாய் மட்டும் இல்ல, நம்ம ரெண்டு பேரும் எதுக்கு கூப்பிட போறாங்க? ஒதுக்கு கூப்பிட மாட்டாங்க. அதனால ரெண்டு பேருக்கும் வாய் ரொம்ப முக்கியமா இருக்கணும். இதுல நிறைய பேருக்கு ஒரு விஷயம் புரியாது. பப்புன்னு பாடி வந்து இல்ல, பாப்புன்னு பாட்டி வந்தாங்க பாட்டு. இந்த பாட்டு உங்களுக்கு புரியுதோ நம்ம இங்க நாடகம் பாக்குற முக்காவாசி பேருக்கு புரியாது. என்ன என்னமோ பாடுறியா, ஆரம்பத்துல இருந்து புரியலப்பா. அவன் என்னமோ பாடுறியா, அவங்களும் வாசிக்கிறாங்க, டப்புன்னு முடிச்சிருக்காங்க அவரு. ஆனா இது வரைக்கும் யாருக்கும் புரிஞ்சதா ஒரு சரித்திரம் கிடையாது. ஏன்னா புரிஞ்சாத்தே இங்க நம்ம நாடகம் பார்க்க மாட்டாங்க, கூட மாட்டாங்கல்ல. புரியாம இருக்கிறாங்க நம்மள கூப்பிடுறாங்க. சரியா பாடிடுவாங்களா? அப்படியெல்லாம் கிடையாது. சில பேருக்கு சில விஷயம் புரியும், சில பேருக்கு சில விஷயம் புரியாம இருக்கும். ஏன்னா எல்லா பேருக்குமே எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சுன்னா இங்க எதுக்கும் பிரச்சனை கிடையாது. ஹலோ 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 கையில பட்டு. ஏன்னா அந்த நாடகத்துல எல்லா பேருக்கும் எல்லா விஷயம் புரிஞ்சிடாது. சரி, இப்ப உங்களுக்கு எல்லாரும் விஷயம் நான் புரியுற மாதிரி சொல்லுவாங்க. சொல்லுங்க. பரவாயில்ல, நல்ல நாடகம் பாக்குறாங்க. ஆனா இந்த பெண்கள்லாம் எதுக்கு 1/4 கிலோமீட்டர் தள்ளி உக்காந்துருக்கிறது என்ன ஆகும்? எனக்கு சந்தேகமா இருக்கு. அது இந்த இடம்ல என்ன நெல்லுக்காய போடுறதுக்கா நான் கேட்கிறேன், இல்ல உரம் அடிச்சு போடுறதுக்கா? அப்படியே புல்ல அந்த ஓரத்திலே உட்காந்துட்டு அப்படியே ஓரத்துக்கு ரெண்டு பேரா டெக்னிக்கல். ஆனா இன்னொரு விஷயம் தான், நல்ல நாடகம் நல்ல நடிகர்களை போட்டு பெரியவங்க சிறப்பான விழாவை அமைத்திருக்காங்க. பனி வேற அடிக்கும். இந்த பனியிலையும் உட்காந்து நாடகம் பாக்குறீங்க, கோடான ஒரு புண்ணியம். என்னப்பா செய்யறது? காலையில 9:15 இருந்து 10:30 நல்ல முகூர்த்த நேரத்துல நல்லபடியா கும்பாபிஷேகம். சரி, அதனால ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். என்னையா? விடிய நாடகத்தை பாருங்க. நாங்களாம் உங்க வீட்டு பிள்ளைங்க போல. இந்த பப்பு டான்ஸோட பனி ஓவரா அடிக்குது, எனக்கு குளிர் தாங்கல, பிள்ளை வீட்டுல ஒத்தையில உறங்குது, வீட்டுல ஆடு கட்டி கிடக்கு, கோழி குஞ்சு அடைக்காம இருக்கணும், யாராவது கிளம்புனீங்கன்னு வச்சுக்கங்க. எதுக்கதே கோயில் இருக்கு, உங்க எல்லாத்தையும் மண்ணவாரி தூத்துறவே நானாத்தான் இருப்பேன். அப்படி செஞ்சிடாதே. இங்க வந்து நாடகம் பக்கம் வந்திருக்காங்க, அவசரத்தை மறந்துடுவாங்க. வீட்டை கூட கூட்டாம கூட வந்துருவாங்க. அப்படி நினைக்காதீங்க மாமா. இங்க நாடகம் பார்க்க வந்த பெண்கள்ல பாதி உறுப்புதே நாடகம் பார்க்க வந்த குரூப்பா இருக்கும். சரி, பாதி பேரு மீதி வீட்டுல புருஷன் தொல்லை தாங்காம இங்க வந்து உட்காந்துருக்க குரூப்பா தான் இருக்கும். அது வேற இருக்கா? ஆமா ஆமா ஆமா, தண்ணிக்கிட்டே போட்டு வந்துருவாங்க. இங்க ஒரு விஷயம் கேட்கல, மத்த நாள்ல கூட ஏத்துக்கிறலாம். நல்ல நாள் திங்க நாளுக்கு இவங்க வர்ற சித்திரவதை பெரும் சித்திரவதை. தீபாவளிலாம் வந்துட்டா பாவம் பொம்பளால உசுர கையில குடிச்சுட்டே தெரியுங்க. ஏப்ப சந்தோஷமா கொண்டாட வேண்டியதானே? நம்ம ஆளு விடிய காலம் 4 மணிக்கெல்லாம் கோட்டை உள்ள அரைக்கிறீங்க, விட்டுன்னு விடி அரைக்கிறீங்க. நம்ம ஆளுங்க பார்த்தா வீட்டுல பொம்பளை ஆளுங்க கறி அறுத்துக்கு இருக்குங்க. கறி அறுப்பாங்களா விட்டுவாங்களா? கறி அறுத்துக்கு இருக்க கோழி கறியை போட்டு அறுத்துக்கு வடச்சட்டில வதக்கும் போட்டு நம்ம ஆளு அரை போதையில வந்து கரெக்டா அந்த வடச்சட்டிக்குள்ளே ஒண்ணு கிடைக்கும். என்ன போதையில? ஆமா, இதுல அந்த தூமையை குடிக்க இதே சரியா அந்த மூத்தத்தை தாளிச்சு கொடுத்து தின்னுடா முட்டை. இது வரைக்கும் நீங்க எத்தனை தடவை அடிச்சிருப்பீங்க? அப்படிலாம் கிடையாது. நான்லாம் அந்த சோழிக்கு இருக்கிறாலே நான் குடிக்கிறதே பழவே கிடையாது. இதுல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவாங்க. இந்த நாடகம் என்ன நாடகம் தெரியுமா? இது ஒரு ஹரிச்சந்திரன் விருதாச்சார தம்பி, இந்த நாடகம் எப்படிப்பட்ட நாடகம் தெரியுமா? நம்ம உண்மையை சொல்ல பேர் பேசுறேன். இல்ல மாமா, இது வந்து ஒரு காதல் நாடகம். இது என்ன நாடகம்? காதல் நாடகம். பேருக்கு தாங்க இந்த வள்ளி திருமணம்.
ஆனா இதோட உண்மையான அர்த்தம் என்ன தெரியுங்களா? ஸ்ரீ திஸ் இஸ் எ லவ் ஸ்டோரி. ஓ, உங்களுடைய கை அமைப்புல இது வந்து முழுக்க முழுக்க ஒரு காதல் கதை. காதல் இதை ஏன் நான் அழுத்தி சொல்றேன்னா, அழுத்துறீங்க, காதல் வந்து எல்லா பேருக்கும் வரக்கூடிய ஒரு நோய். எல்லா பேத்துக்கும் வரும். ரொம்ப கொடூரமா இருக்கும். எல்லா பேத்துக்கும் வருதுயா. சின்ன பையன், பெரிய பையன், பெரியவங்க எல்லா பேருக்கும் வரும். சரி, படிக்காத ஆளை கூட ஒரு கவிஞை நான் மாத்துறது இந்த காதல் மட்டும்தான். எழுத படிக்க கூட தெரியாது. சரி, ஆனா காதல் வந்துட்டா வசனம் பிச்சிருங்க. எப்படி? அன்பே ஆறுயிரே உனக்கு ரத்தம் கொடுப்பேன், முத்தம் கொடுப்பேன், மூத்திரத்தெல்லாம் குடிப்பேன். அதெல்லாம் குடிப்பாங்களா? அவன் வேற தீர்த்தமா தெரியும். அன்னைக்கு நீங்க குடிச்சீங்கல்ல, நீ பார்த்த மாதிரி பேச ஒரு புலவுல வர்ற. ஆமா, ஏத சொல்றேன்னா, நானும் காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணுனேன். சரி, காதலிக்கிறப்ப என் பொண்டாட்டி அப்படியே ரதியா தெரிஞ்சா. அப்படித்தானே இருப்பாங்க. இப்ப பார்த்தா ஜெகன்மோகன் மாதிரி தெரியுதா. காரணம் என்ன? காரணம் என்ன? சொல் பேச்சு கேட்க ஆரம்பிச்சுட்டான். கட்டுன பொண்டாட்டி நல்லாத்தான் கல்யாணம் முடிக்கிறப்ப இருக்குதுங்க. என்னைக்கு பக்கத்து வீட்டுக்கார பொம்பளைய பேச்ச கேட்க ஆரம்பிக்குதுங்களோ, குடும்பம் குண்டியை தூக்கிட்டு போயிடும். அதோட முடிஞ்சிரும்ல. அதுக்கு தான் அங்கிட்டு அனுப்ப கூடாதுங்கிறது. கண்டிப்பா. எங்க வீட்டோட வச்சாலும் என்னங்க பண்றது? இதெல்லாம் என் மாமியால சொக்க தங்கம். என்ன சொல்ற? ஆமா, இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கிற கிராமத்தாளுங்க சொல்லி ஆகணும். என்ன சொல்ல? முக்கியமா ஆண்களுக்கு, இந்த நாடகம் பாக்குற ஆண்கள் கூட்டத்துல யாராவது புதுசா கல்யாணம் பண்ணவங்க இருந்தீங்கன்னா, உங்க வீட்டுல ஒரு பிறப்பா நினைச்சு நான் ஒரு நல்ல விஷயம் சொல்றேன். நீ சொல்ல போற? புதுசா கல்யாணம் முடிச்ச ஆம்பளை ஆளுங்க இருந்தீங்கன்னா உங்க காலில் விழுந்து கேட்கிறேன், எக்காரணத்தை கொண்டும் வீட்டுக்கு விருந்தாடிக்கு மாமியா வந்தா அந்த பொம்பளைய 3 நாளைக்கு மேல தங்க வச்சிடாதே, குடும்பத்தை கெடுத்துருவாங்க. ஏன் அப்படி சொல்ற? பெத்தவன் தாய் தானே. ஐயா, என் மாமியால உலக கிருத்திரம் பிடிச்ச லூசு முண்டை. என்ன அப்படி சொல்ற? வீட்டுக்குள்ள காலத்துக்கு வச்சுச்சுன்னா கிழக்க இருக்கிற வாசலத்துக்கு மேற்கு வச்சுட்டு போயிடும். என்னப்பா அப்படி? நம்ம கொத்தனார போட்டு ஏன் தெரியுமா? சொல் பேச்சு அப்படி. இவ்வளவு அப்படித்தானே? ஆமா, கல்யாணம் முடிக்கிறப்ப தம்பி கிப்பின்னு கூப்பிடுறது. சரி, புருஷங்கர லேசா விலகுனா போதும், அப்படியே என்ன புருஷன் நக்கினா மயத்தை புடுங்கினா அப்படியே சாப்பிட்டு அப்படியே மாத்தி விட்டுறது. இதுல ஏன் பொண்டாட்டி என் மாமியா மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கா. சரி, எங்க அம்மானா உருகுவா. சரி, ஆத்தாளுக்கு மகளுக்கு என்ன வேணா இருக்கு நான் விட்டுட்டேன். இதுல எங்க ஊர்ல ஒரு திருவிழா ஒண்ணு வச்சிருந்தாங்க மாமா. சரி, இதே போல எங்க ஊர்ல ஒரு கும்பாபிஷேகம். கும்பாபிஷேகத்துக்கு ஊர்ல ஒரு 15 ஒம்பளைய சேர்ந்து ஒரே குறுப்பு சேலம் இருக்கு சேர்ந்து இருந்திருக்குங்க. இதுல ஏன் பொண்டாட்டி இந்த குறுப்பு சேல சேர்ந்து இருந்திருக்கா. சரி, சேர்ந்தா அவன் அமைக்கிட்டு இருக்கணும்ல. என் மாமியா பேரையும் லிஸ்ட்ல ஏத்தி விட்டு இருந்திருக்கா. எங்க அம்மாவுக்கு ஒரு சேலை கிடைக்கட்டும். சரி, சரிங்க, அதுக்கு ஒரு நல்ல விஷயம் தானே. ஒரு பொம்பளைக்குன்னா 500 ரூபா, 2 பேருக்குன்னா 1000 ரூபா. 1000 ரூபாய் கொடுத்துட்டு சேலை சேர்ந்துக்கிறேன்னு விட்டுட்டு, சரி, இப்ப ஊர்ல திருவிழா ஆரம்பிச்சிருச்சு. குறுப்பு சேலையை வந்து குறுப்பு தலையை வந்து கொடுத்துட்டு போயிருச்சு. சரி, என் பொண்டாட்டி என் மாமியாரும் ஒரே சேலையில முன்னாடி தெரியுதுங்க. அன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு கரகாட்டம் வேற. 2 ஒம்பளி கரகாட்டம் பார்த்துட்டு 11 மணிக்கு வீட்டுக்கு திரும்பிருச்சுங்க. சரி, நான் அன்னைக்கு ஒரு அரை கட்டிங்க போட்டு நான் கொஞ்சம் போதையில நிக்கிறேன். நான் ஒரு மும்முரத்துல போதை கதைக்கு கிண்டு கிளம்பி வீட்டுக்கு ஐயா போற தகத்தலாம். சரி, அங்க போனா பொண்டாட்டி ஒரே புடவை, மாமியாலும் ஒரே புடவை. சரி, அதுக்கு என்ன போன போதையில பொண்டாட்டி நினைச்சு மாமியால போட்டு அமுக்கி அந்த லூசு முண்டை கத்தக்கூடாது, அது மாமனார் தான் அமுக்குறாருன்னு அது ஒரு சாச்சு கொடுத்து ஒரே ஒரு சேலை ஒரு குடும்பத்தை கெடுக்குதுன்னா அப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு பாபா. ஒத்த சேலை நம்ம அழகா நினைக்கிறோம், சேலை எட்டு பல பிரச்சனை வரும். என்னப்பா அப்படி சத்தியமா சொல்றீங்க? நீங்க சேலை எடுத்துக்கு பார்த்தது இல்லையா? பழக்கம் இல்ல. பழக்கம் இல்ல, பழக்கம் இல்ல, வாங்கி கொடுத்து பழக்கம். ரொம்ப சந்தோஷம், நல்லா தான் இருக்கீங்க. வாங்கி கொடுக்கறது பெரிய விஷயம் கிடையாது. கடைசி வரைக்கும் நமக்கு உண்மையா இருக்காங்களான்ற அதை முதல்ல பார்க்கணும். அது எப்படியா நம்ம கண்டுபிடிக்கிறது? அங்கத்தான் கண்டுபிடிக்கணும் நம்ம நேக்கா. எப்படி? ஏன்னா நான் ஒரு பிள்ளைய இப்படித்தான் ஒரு 3 மாசமா இருக்கா இல்லங்க, 3 மாசமா அந்த பிள்ளைய செல்லுலயே காதலிச்சேன். செல்லுலயே காதலிச்சேன். சும்மா இல்ல, செல்ல கட்டி அடிக்கல, பேஸ்புக் ஃப்ரெண்ட் வேற. நான் அந்த பிள்ளைக்கு மெசேஜா விட்டு தள்ளுனேன். இத்தனைக்கு அந்த பிள்ளை நான் நேர்ல பார்த்தது கிடையாது. தள்ள முடியாதுல்ல. செல்லு டு செல்லு பார்க்காம காதல், செல்லு டு செல்லு பார்க்காம காதல். நான் அந்த பிள்ளைக்கு மெசேஜ தள்ளுறேன். செல்ல குட்டி என்ன பண்ணுது, சாப்பிட்டியா, அது வண்டியா இது வண்டியா.
முந்தா நாள் எனக்கு நாடகம் நின்று போச்சு. ஓஹோ. சும்மா இருக்காம அந்த பிள்ளைக்கு நான் மெசேஜ போட்டேன். மறுபடியும் செல்ல குட்டி இப்ப என்ன பண்ணுதுன்னு பதிலுக்கு அந்த பிள்ளை ரிப்ளை பண்ணுச்சு. செல்ல குட்டி இப்பத்தே தோசை சுட்டு சாப்பிட போகுதுன்னுச்சு. ஓகே ஓகே நல்லா இருக்கு. இந்த மெசேஜ விடக்கூடாது, இன்னும் கொஞ்சம் ஆழமா இறக்குவோம். கண்டிப்பா பண்றீங்க. அடுத்த மெசேஜ் ஆழமா இறக்குறேன். சரி. எப்படி இறக்குறேன்? எப்படி? செல்ல குட்டி இப்ப என்ன ட்ரெஸ் போட்டிருக்குன்னு பதிலுக்கு ரிப்ளை வருது. செல்ல குட்டி இப்ப கைலி கட்டி இருக்குன்னுச்சு. கைலியா? ஒருவேளை கேரளா கேரளா அங்க கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டா இருக்கலாம். சரி, இருந்தாலும் சந்தேகம். செல்ல குட்டி போய் சொல்லக்கூடாது, செல்ல குட்டி கைலி எல்லாம் கட்டாதேன்னு பதிலுக்கு ரிப்ளை வருது. எப்படி பேசுறது? செல்ல குட்டி இல்ல, உன் செல்ல குட்டியோட புருஷியாண்டியா போன வச்சுட்டேன். கடைசியில ஊரு போய் கொண்டாட்டியா இருந்திருக்கு. நல்ல வேலை வேற இந்த மெசேஜ் நான் இங்க தள்ள புருஷக்காரது என்ன தெரியுது? நீங்க ஒத்துக்க மாட்டீங்களா? எப்படி ஒரு ஆளுக்கே உரிமை? மாமா, வாழ்க்கையில பல பேருக்கு பல பிரச்சனை நிறைய இருக்கு. ஆனா இன்னைக்கு வந்து டான்ஸ் பயங்கரமான டான்ஸ். பயங்கரமா எப்படி உக்கிரமா இருக்குமா? உக்கிர அவ்வளவு உக்கிர. மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்திலேயே இன்னைக்கு வந்திருக்க டான்ஸ் நீங்க எங்கும் பார்க்காத அளவுக்கு பிரசித்தி பெற்ற டான்ஸ். மதுரை சங்கத்திலே அக்குமாருக்கு நாங்க 1ஆம் நம்பர் மெண்டல் முண்டையை கூட்டி வந்திருக்கோம். யாரும் பயந்துராதீங்க. ஆடிக்கிட்டு இருப்பா, திடீர்னு ஆட ஆட பாவாட சாக்கெல்லாம் கழிச்சு முண்டம் ஆடுவான். அதையும் நாங்க பாக்கணும். நீ பெட்டியை வந்து விட்டு தரவு தெரியுமா? எதுக்கு? வேணாம் மாமா, வித்த வரைக்கும் போதும். இது 7வது பெட்டி. ஆமா, ஏற்கனவே 6 பெட்டிக்கு அமௌண்ட் வரல. ஒரே பெட்டி யாருக்கு தெரியும்? இந்த நாடகம் ஒரு அழகான காதல் நாடகம். ஆமா, ஏன் நான் மீண்டும் மீண்டும் காதல் காதல் சொல்றேன்னா, ஏதோ நீ அடிபட்டு இருக்க. முருகப்பெருமானே வள்ளி அம்மையார காதல் பண்ணித்தான் கல்யாணம் பண்ணிருக்கார். முதல் பொண்டாட்டி தெய்வயானை இருக்கும் பொழுது 2வது பொண்டாட்டி வள்ளிய மட்டும் ஏன் காடு மேடெல்லாம் அலைஞ்சு கல்யாணம் பண்ணார்? இதை நல்லா நீங்க கவனிச்சு பாத்தீங்களா? இங்க எல்லா பேருமே முருகனை கும்பிடுறவங்க தான். முருகன் வந்து ஒரு கடவுள். அவர் நினைச்சிருந்தா வள்ளி முன்னாடி போய் நின்று நான் முருகன் வந்திருக்கேன் வள்ளி என்ன கெட்டிக்கண்டா அவங்க என்ன வேணாம்டா சொல்ல போறாங்க. அதை விட்டு ஒரு கடவுள் வேலை மணக்கிட்டு காட்டுக்குள்ள போய் வேடனா உருமாறி நான் மான தேடி வந்தேன் அதை தேடி வந்தேன்னு பொய்ய சொல்லி புரட்ட சொல்லி வள்ளி மனசை கெடுத்து கடைசியில கல்யாணம் பண்றாரு. ஏன்? இதனால முருகன் மனுஷனுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா, கடவுளாகவே நீ இருந்தாலும் காதலிக்க ஆரம்பிச்சுட்டா பொம்பளை முன்னாடி நாயாத்தான் திரியணும். ஆனா கடவுள் தெரிஞ்சது அவர் பொண்டாட்டிக்கு. யார் சொல்றது? நல்லா கவனிங்க. முருகன் தெரிஞ்சது அவர் பொண்டாட்டிக்கு, நம்ம ஆளுக்கு தெரிஞ்சது ஊர் பையன் பொண்டாட்டிக்கு. அது என்ன? அது ஒரு டேஸ்ட் ஆம்ல. என்னைக்கு அவன் புரிச்சு அவன் கழுத்துல வெட்ட போறான்னு தெரியல. ஆமா, நீங்க கண்டுக்கிறது இல்ல. எப்படி இப்படித்தான் பொழப்பு ஒரு பொழப்பா இருக்கட்டும். மகாபுரம் நீங்கள் நம்ம கட்சி தானா? வாழ்க வளமுடன். இருந்தாலும் மக்களுக்கு சிறிய உட்காரு ராசா உட்காரு. நல்ல நமக்கு வாக்கிற ஃப்ரெண்டெல்லாம் இப்படி இருக்கு. என்ன வாங்க வாங்க உட்காருங்க, நீங்க வந்த காலில் நிக்காதீங்க. வாங்க வாங்க உட்காருங்க, நீங்க வந்த காலில் நிக்காதீங்க. நான் பாடுன பாட்டு இப்பயாவது உங்களுக்கு புரிஞ்சுச்சா?
என்னையா புண்ணியத்தான் போட்டுக்கிட்டு நாடகத்தை இருக்காதீங்க. நம்ம ஊர்ல இன்னைக்கு அப்படி கிடையாது. பவ்யமா அமைதியான முறையில பெரியவங்க எல்லாம் அமர்ந்து சாப்பிட்ட மாதிரி நல்லதோர் முறையில அமைதியாத்து நாடகம் பார்க்கறாங்க. ஆனா ஒரு சில ஊரெல்லாம் போனா பப்புனுக்காரு பாவம். ஏண்டா நான் வர்ற நேரம் வீட்டுல இருந்த குறை கட்டிங்க போட்டு அப்பதான் முன்ன உட்கார்ந்து இருக்கேன் போத அந்த நேரம் ரெண்டா தெரியுவேன். நான் உக்கிரமா இருக்கேன். கீதா மாத்தா என் பேசி கிழிச்சு கேப்ப நட்டு விட்டுல. ஆமா, ஆனா நம்ம ஊர்ல எந்த கருத்தும் கிடையாதுப்பா. அமைதியா இருக்காங்க. அந்த அளவுக்கு பெரியவங்க கலைநயத்தோட இந்த நாடகத்தை ரசிக்கிறாங்க. நடிகர்களையும் தேர்ந்தெடுத்து போட்டிருக்காங்க. அழகான நடிகர்களை தேர்ந்தெடுத்து போட்டிருக்காங்க. கிராமத்தார் அந்த பகுதியில இந்த ஊர் மட்டும்தான் நடிகரை தேர்ந்தெடுத்து போடுறது. அதனால விழா கமிட்டி அளவுக்கு மிக்க நன்றி. எவ்வளவு சிரமப்பட்டாங்கன்னு தெரியல. ரொம்ப மிக்க நன்றி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த நாடகம் அவ்வளவு சிறப்பு மிகு நாடகம். ஆனா ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி குடிக்கிறது நல்லதுன்னு சொல்ல மாட்டேன், நான் கெட்டதுன்னு சொல்ல மாட்டேன். ஏதாவது ஒண்ணு சொல்லுப்பா. ஒரே விஷயம் சொல்லுவாங்க, குடிக்கவா வேணாமா? இல்ல இல்ல, குடிக்கிறது தப்பு கிடையாது. முந்தி காலத்துல உடம்பு அலுப்புக்கு குடிச்சா, ஆமா. இப்ப அம்புட்டு முண்டி கொழுப்புக்கு குடிக்கிறேன். அதனே கொழுப்பு வீம்புக்கு குடிக்கிற ஆளுக்கு போதை ஏறாமல கிடையாது. ஆனா அந்த வெட்டியா வீட்டுல ஒரு அம்சம் முண்டை அடிக்கிருப்பேன். ஆனா ஒரு ஆப்பு சாப்பிட்ட ரேட்டுக்கு பேசுறேன். எப்படி அம்புட்டும் போய் நடிப்பு மயிறு. எங்க போதை இருக்கிற முண்டை நீ நல்ல லூசு முண்டை நடு ரோட்ல போய் வர்ற லாரியை நெத்துக்கு முட்டு வாப்போம். முட்ட மாட்டேன். ஏன் உசுறு எப்படி தெரியும்? அவன் அப்படி நிப்பாட்ட சொல்லி நிப்பாட்டுறாங்க. லாரிக்காரங்க எதுக்கு? லாரிக்காரங்க நிப்பாட்டுறாங்களே எதுக்கு நிப்பாட்டுறாங்க? இந்த முண்டைக்கு பயந்துக்கிட்டா எங்க ஸ்டேஷன்ல போட்டு உட்கார்ந்து நம்ம உயிர் வாங்கிடுறாங்க. இதே மட்டும் போய் சேர்த்துறியா பாவம், அவங்களை போட்டு வச்சிருக்க கொடுக்கலாம்ல. மாமா, எல்லா இடத்துலயுமே பிரச்சனை இருக்கு. பிரச்சனைய ஒதுங்கி போற ஆளு இருக்கு, கட்டி கேட்கிற ஆளு இருக்கு. ஆனா கட்டி கேட்டா அவன் முதல் எதிரியா மாறிடுறான். அவன் உண்மைதானே இருக்கட்டும். வாங்க ஐயா, வரீங்களா? வாங்க வாங்க, நீங்க உங்க பொறுப்பு செஞ்சீங்கன்னா நான் அந்த லூசு முட்டை வெளியே விட்டுருவேன். அப்படி நல்ல முட்டையா? ஏன் லூசு முட்டைங்க? அப்படி சொல்லாதே, நல்ல முட்டையா? புரிசை உள்ள வந்துருக்கா? நீ வெளியே இந்த நாடகத்துக்கு சிறப்பாக உங்கள் முன்னால் ஆர்வம் வைத்துக் கொண்டிருக்கும் அன்பு மாமா திருச்சி மாணவர் கண்டெடுத்த டிஎம்ஏ அருண் அவர்களுக்கு நமது கிராமத்து சார்பாகவும் விழா பொறுப்பாளர்கள் சார்பாகவும் மலர்மாலை அணிவித்து பொன்னாடி அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். மற்றும் இந்த நாடகத்திற்கு மிருதங்கம் மிஸ் கொண்டிருக்கும் அன்பு மாப்பிள்ளை நமது சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகாமையில் இருக்கும் ஏனாதி அஞ்சூர் நாடு கண்டெடுத்த என்ன ஜெயராஜ் அவர்களுக்கு இங்கு பொன்னார் என்று கௌரவப்படுத்துகிறார்கள். மற்றும் இங்கு ஆழ்ந்து கொண்டிருக்கும் அன்பு மாப்பிள்ளை இளம் காதல் கதாநாயகர் மதுரை மாநகரத்தில் செல்ல அன்பு மாப்பிள்ளை திடீரடி தினேஷ்குமார் அவர்களுக்கு நமது கிராம சார்பாக இங்கு மலர்மாலை அறிவித்து பொன்னாடி வைத்து கௌரவப்படுத்துகிறார். மற்றும் இங்கு தாளம் மிஸ் கொண்டிருக்கும் அன்பு மாப்பிள்ளை மூர்த்தி என்ற கருவாட்டி, நல்ல கருவாட்டி தான். அன்பு மாப்பிள்ளை அவர்களுக்கு இங்கு பொன்னாடி வைத்து மலர்மாலை வைத்து கௌரவப்படுத்துகிறார். எங்களுக்கெல்லாம் பொன்னாடை அணித்து மாலை அணிவித்து பொன்னாடை அணித்து பெருமைப்படுத்தி இந்த நிகழ்ச்சியை நடந்து கொண்டிருக்கும் பெரியகோட்டைப்பட்டி சேர்ந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் விழா காண்டியர்களுக்கும் அன்பு ரசிகர்களுக்கும் பெரியவர்களுக்கும் நன்றி. வணக்கம் வணக்கம். விசிட்டு சார்பாக நன்றி. இங்கே பப்புடா நடிக்கும் நாடகத்தில் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கக்கூடிய வெங்கராஜ் அவர்கள் மாலை எடுத்து பொன்னாடை எடுத்து பெருமைப்படுத்துகிறார்கள். நடக்கு இதான் சேருமா? கேட்டிருக்கேன், என்னைக்காவது கேட்டிருக்கேன். நீ இந்த நட சூப்பரா வாசிக்க பச்சா. அருமையான முறையில்
நமது மயன்ராயன் கோட்டை நாட்டினுடைய தலை கிராமத்தினுடைய மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் பாராட்டு உரிய அருமை மாப்பிள்ளை பெரிய அம்பலகாரர் எஸ் ராஜா சேதுராமலிங்கம் அவர்களை மேடைக்கு வருமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். நமது பெரியம்பலகாரர் அவர்களுக்கு பொன்னாடை ஓட்டி கௌரவிக்கப்படுகிறது. அத்தனை பேருக்கும் பொன்னாடி அணிவித்து புகழாரம் சுற்றிய மாபெரும் அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கும் விழா பொறுப்பாளருக்கும் எங்கள் சார்பாக எங்களது கலை குடும்ப சார்பாக நெஞ்சார்ந்து இதயம் சார்ந்த நன்றிகளை நாங்கள் உள்ளம் கண்டு தெரியப்படுத்துகிறோம். நன்றி. இந்த நாடகத்திற்கு சிறப்பான முறையில் அருமையாக நமது சிவகங்கை மாவட்டம், நமது சிவகங்கை வட்டம், நமது மயில்ராயன் கோட்டை நாடு, நமது கட்டாணிப்பட்டி கிராமம் சேகரமாம், நமது பெரிய கோட்டைப்பட்டி கிராமத்தில் அருள்வாளித்தோறும் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு சிறப்புமிகு நமது கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார வண்ணொலி மின்னலி கலையரங்கில் சிறப்புமிகு நாடகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடகம் ஸ்ரீ வள்ளிதிருமணம் எனும் புராண புண்ணிய நாடகம் மிக சிறப்பாக உங்கள் முன்னால் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. நீங்க ஒருத்தர் தான் புண்ணியமான நாடகம் சொல்ல ஒரே இந்த புண்ணியம் செஞ்சதுனாலதானங்க நம்ம இந்த புண்ணிய தொழில இருக்கோம், நம்ம குடும்பம் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப தருக்கு பாத்தீங்களா, நீ நான் கையில வச்சுக்க என்ன வச்சிருக்கேன், ரோசா பூ. இந்த பூவை வந்து பொதுவாவே பூவுன்னு எடுத்துக்கிட்டால இத வந்து கசக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆமா, ஏன் பெண்களுக்கு சமம். பூவும் பொண்ணு ஒண்ணு. ஏன் பூவும் பொண்ணு ஒண்ணுன்னு சொல்லி வச்சாங்க, யாருக்காவது தெரியுமா? தெரியாது. நல்லா கவனிச்சு பாருங்க. பூவோட இதழ் வந்து ரொம்ப மென்மையாக இருக்குமா, அமைக்கு பிடிச்சாலே கசங்கி போயிடும். இதை ஏன் ஒரு பொண்ணுகிற ஒப்பிட்டு சொன்னாங்கன்னா, இந்த பெண்கள் வந்து வயசுக்கு வர்றாங்க பாத்தீங்களா, இந்த வயசுக்கு வந்த பெண்கள் அவங்க உடம்பு வந்து பச்சை உடம்புன்னு சொல்லுவாங்க. அந்த பெண்களோட கையை இறுக்கி பிடிச்சோம்னா ரத்த ஓட்டம் கையில அப்படியே உறைஞ்சு நிக்குமா அந்த பச்சை உடம்பு. அதனாலவே பூவும் பொண்ணும் ஒண்ணுன்னு சொல்லி வச்சாங்க. எப்போ அப்போ ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப அப்படி கிடையாது. இப்ப என்னப்பா, இப்ப இந்த பழமொழிக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? பூவை சரியா பாத்துக்கலன்னா பாடிடும். பூவை சரியா பாத்துக்கலன்னா பாடிடும். அதுவே ஒரு பொண்ணை சரியா பாத்துக்கலன்னா இந்த மாதிரி காவாலி பையன் கூட சேர்ந்து ஓடிடும். எப்படி இவனோட ஓடுதுல, அது வரைக்கும் தாங்க ஒரு சந்தோஷமான விஷயம் கேட்டீங்கன்னா, ஊர்ல 10 பொருத்தம் பார்த்து சோசியக்காரரை வச்சு 10 பொருத்தம் பார்த்து ஊரை கூப்பிட்டு வச்சு பக்காவா பல லட்சம் செலவு பண்ணி தாலி கட்டுறேன். ஆமா, ஒரு வருஷத்துல டைவர்ஸ் கோர்ட்ல போய் நிக்கிறேன். அதுவும் ஓடிடுது. ஆனா ஒரு பொருத்தமும் பார்க்காம கூட்டிக்கிட்டு ஓடி போயிடுறாங்க. அவங்க பிள்ளை குட்டி பத்தி நல்லா இருக்காங்க. அது எப்படிப்பா? அது ஒரு ராசிங்க. ஆமா, நான் நெச பார்த்து சொல்றேன். நானும் ஓடி நிறைய உண்மையை சொன்னேன். ஏத்துக்க என்ன, ஆனா நிறைய பேர் லவ் பண்ண பிள்ளைய விட்டுட்டு ஊரே மண்டை குட்டி ஓடுறாங்க. என்ன அப்படி தெரியல. இந்த நாடகத்திற்கு அருமையாக சிறப்பாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கும் நடிகர் சிகாமணிகள் எங்கு சென்றாலும் வெற்றி பெற்று கொண்டிருக்கூடிய எமது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தில் சங்க செயலாளராக பதவி வகிக்கின்ற அருமையினர் ஆரிக்குறி மாநில கண்டெடுத்து எம்.கே. வல்லரசன் அவர்கள் உங்கள் முன்னால் வேலன் வேடன் விருத்தன் ஒன்றடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். இந்த நாடகத்தில் குழுவின் மேலான குறுக்கில வாணி நாடக கலை உலகத்தில் பல கோவில்களுக்கு சென்று சொற்பொழிவு ஆற்றும் வகையில் வல்லமை படைத்து நாடக கலை உலகத்தில் டாக்டர் பட்டம் பெற்ற அன்பு பாசமிகு சகோதரி வீணை வாணி சிறப்பான முறையில் MSK கலைமகள் அவர்கள் ஸ்ரீ வள்ளிமங்கையாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். மற்றும் இந்த நாடகத்தின் முருகப்பெருமானுக்கும் வள்ளி அம்மையாருக்கும் திருமணத்தை நடத்திய ஆகும் என்று அண்ணன் தண்ணி உண்ணாமல் சிறப்பாக வரவிருக்கின்ற அன்பு மாப்பிள்ளை, அது உனக்கு சிறப்பான முறையில் நமது மேலூர் மாநகரம் வருகாமலுக்கும் செம்மணிப்பட்டி மாநகரம் கண்டெடுத்த எஸ். ஜெய பார்த்திபன் அவர்கள் நாரதர் அந்த கழகப்பன் நாங்கள் தோன்றுவார்.
சக்கரவர்த்தி நாடக கலை உலகத்தில் கொடிகட்டி பிறந்த அருமையை திருச்சி மாநகர் கண்டெடுத்த அடைக்கல சுவாமி ஆர்மோனிஸ்ட் அவர்கள் ஈண்டெடுத்து அறிந்த புதல்வன் திருச்சி மாநகர் அன்ம மட்டியவே அருண் அவர்கள் உங்கள் முன்னால் ஆர்மணிவன் பின் கடவுள் என்னும் முதலாளி விவசாயத்தை பத்தி பாட்டு பாடுறதுக்கு மிக்க நன்றி. அது என்ன காரணம்னா நம்ம உயிரோட வாழணும்னா என்ன வேணும்? உணவில்லையே உணவில்லை உணவில்லை. உணவில்லை உணவு இல்லாம வாழ முடியும்? வாழ முடியாது. அதுக்கு தான் இந்த பாட்டு எடுத்துக்காட்டு. ஒரு விஷயம் கொஞ்சம் விவசாயத்தை வந்து நாட்டோட முதுகெலும்பு மூண்டுவாங்க. ஏன் ஒரு கண்ணு இருக்கலாம், ஒரு தலை இருக்கலாம், ஒரு கையின் இருக்கலாம், காலம் இருக்கலாம், ஏன் முதுகெலும்புன்றாங்க? மனுஷன் தெம்பா நிமிர்ந்து நடக்கணும்னா முதுகெலும்பு தேவை. முதுகெலும்பு மட்டும் இல்லேன்னு வச்சுக்கோங்க, எதையும் செயல்பட படுத்த படுக்கத மாப்பிள்ள எதையும் செய்ய முடியாது. கூட வைக்க முடியாது. மாப்பிள்ள எதையும் செய்ய முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. அதனாலதான் நம்ம நாட்டையே தூக்கி நிப்பாட்டுறதுன்னா இந்த விவசாயம் சொல்லக்கூடிய முதுகெலும்பு. அதனால விவசாயத்துக்கு அப்பேற்பட்ட பெருமை சிறப்பாக அன்பு மாமாக்கு நன்றி. அதற்கு முன்னால எனது அன்பு மாமா உங்கள் முன்னால் மிருதங்க சக்கரவர்த்தி எமது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தில் சங்க தலைவராக திகழக்கூடிய அரசுகளும் கண்டெடுத்த டிவி ஜெயம் அவர்களின் அருமை மாணவருமாகிய நமது சிவகங்கை மாவட்டம் திருப்பூமணம் அருகாமல் இருக்கும் ஏனாதி அஞ்சூர் நாடு கண்டெடுத்து என்ஆர் ஜெயராஜ் அவர்கள் மிருதங்கம் தப்பினன் டோல்.
அவர்களுக்கு நெஞ்சார்ந்த பனி நேரம் ஏதோ ஒரு நீங்க ஒரு வீடு தானே ப்ராப்ளமா இருக்கு. ஏதோ ஒரு வீடு ஒரு வீடை மட்டும் கண்டுபிடிச்சிருங்க. சிறந்த முறையில் இந்த நாடகத்திற்கு ஆதரவு கொடுக்கும் அன்பு மாப்பிள்ளை எங்கு சென்றாலும் வெற்றி மசக்கூடிய தனது பெயரை ஓங்கி நிலநாட்டுக் கொண்டிருக்கும். சிறப்பான முறையில் அதாவது திருச்சி மாவட்டம் திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் துவரங்குறிச்சி தாலுகா அழகப்பட்டி அன்பு மாப்பிள்ளை திடீர் குத்து தினேஷ்குமார் அவர்கள் உங்கள் பண்ணால் இவர்கள் வழியில் சிறப்பாக ஆல் ரவுண்ட் அண்ட் சைடு ரவுண்ட் யூடியூப் வருதுன்னு சொன்னோன்னே அன்பு மைத்திரர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு அவருக்கு உறுதுணையாக இங்கு தாளமிட்டுக் கொண்டிருக்கும் தாள லய சுருதி கலைஞர் அன்பு மாப்பிள்ளை சிறப்பான தாள கலைஞர் கருவாச்சார மூர்த்தி அன்பு மாப்பிள்ளை சீல் அண்ட் தாளம் மற்றும் ஒரு பாடல் சிறப்பாக பாடுவார். மாப்பிள்ளை சூப்பரா பாடுவா. யாரு
கூடி அருவி கொட்டுதே அடிகோ மேல அத தேடி உசுர கொட்டுதே தினமும் மடக்கோவில் விளக்காக ஒளியாய் வந்தவளே மனசோடு தொட போட்டு எனையே தந்தவளே கண்ட மொழி கண்ட கனவே பல ஜென்மோ தாண்டி வந்த உறவே கண்ணாடி பார்க்கையில அங்க முன்னாடி உன்முகம்தான் கண்ணை நீ போகையில கொஞ்சம் கொலுசாக மனம்தான் மரபேந்தானே மண்பாசம் உன்னை நினைச்சாலே பூவாசந்தான் பாத மேல பூத்திருப்பேன் கையில் நீக போல சேர்ந்திருப்பேன் நன்றி பாத்தியல வளர்ந்து வரும் இளம் நடிகர் என்ன அந்த அளவுக்கு குரல் வளர்த்த பயன்படுத்தி ஒரு வாய்ப்பு கொடுக்குங்க பாருங்க மாமா. எல்லாருமே வாய்ப்பு கிடைச்சதுனால ஒரு இடத்துக்கு வர முடியும். வாய்ப்பு கொடுக்காம இருந்தா பல பிரச்சனை. நான் உங்கள்கிட்ட வந்திருக்கேன், ஒரு வாய்ப்பு கொடுக்கலையே. நாங்க வாயை கூட கொடுக்க மாட்டோம். இந்த நாடகத்திற்கு அருமையாக சிறப்பான முறையில் நம்ம ஊரையே நம்மளால இன்னைக்கு 10 மணிக்கு வந்தா, ஆனா மைச்சட்டுக்காரங்க பாவம் எத்தனை மரத்துல ஏறி இறங்குனாங்க. அவ்வளவு தூரத்துக்கு நம்ம ஊரை சிறப்பாக அழகாக அலங்கரித்து நாடக நடிகருக்கு எது எது வேணுமோனு சிரிச்ச முகத்தோட ஆப்பரேட் செய்வதற்கும் சிறப்பான முறையில் ஊரே அப்படியே அலங்கரிச்சுட்டாரு. உண்மைக்கு அதுதான் சிறப்பு. அந்த ஊருக்குள்ள பெருமை அதான். சிறந்த முறை அழகாக இங்கு ஒளி அண்டு ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் சிறந்த ஒளிபரிக்கு ஸ்தாபனமாக திகழக்கூடிய நமது அழகமான மாநகரம் கண்டெடுத்து கடவுள் சவுண்ட் சர்வீஸ். கடவுள் என்னைக்கும் கடவுளா. இசை ரசிக பெருமக்களுக்கு இனிய இசையுடன் இதயம் கணித நல் வாழ்த்துக்களை தெரிவித்து வரவேற்கின்றது உங்கள் ஸ்ரீ கடவுள் டிஜிட்டல் ஆடியோஸ்
மதகுபட்டி மேலூர் மெயின் ரோடு அழகமா நகரி. மிகவும் சிறப்புனே, அருமை அருமை. இந்த ஒரு பாட்டுக்கு எல்லாமே கண்டிப்பாக சிறப்பான முறையில் அருமையாக கடவுள் ஆடிய உரிமையாளருக்கும் பணியாற்றுகின்ற அத்தனை அன்பு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். நன்றி. மற்றும் சிறப்பாக நாளை காலை சரியாக 9 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் சிறப்பாக மாபெரும் மகா கும்பாபிஷேகம் நடைபெறும். அதைத் தொடர்ந்து பொது அன்னதானமும் நடைபெறும் என்பதை சிறப்பான முறையில் தெரியப்படுத்திக் கொண்டு பொதுமக்கள் அனைவரும் திரளாக வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வது. இப்படிக்கு கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் பெரிய கோட்டை பற்றி தெரிந்து கொண்டு இந்த நாடகத்தை அமைத்துக் கொடுத்த நாடகத்தின் அமைப்பாளர் என்ற முறையில் நன்மதிப்பை பெற்றக்கூடிய எந்த ஒரு நாடகமாக இருந்தாலும் சிறந்த நடிகரை கொண்டு அமைத்தரும் நாடக அமைப்பாளர் நமது திருவாதூர் மாநகரம் கண்டெடுத்த ஸ்ரீ உப்புராஜா அன்பு மாமா அவர்கள் சிறப்பாக நாடகத்தை அமைத்துள்ளார்கள் என்பதை தெரியப்படுத்திக் கொண்டு இந்த நாடகத்திற்கு சிறப்பான முறை யூடியூப் சேனல் எடுத்துக் கொண்டிருக்கும் அருமை என்ன இது உங்க ஊரு கோயம்புத்தூர். உண்மைக்குமே வீடியோ பேர அன்பு அண்ணாவர்களுக்கு நின்று அவர் மனுஷன் எங்க இருந்து கோயம்புத்தூர் வந்து வருவாரு, திருப்பூர் வந்து வருவாரு, ஒரு கேமரா நடக்கிறதுக்கான தூக்கிட்டு. ஆமா உங்களுக்காண்டி வருவாரா? ஏங்க என்னங்க நீங்க எதுவும் நடத்துறீங்களா? மற்ற வீடியோக்காரர்கள் பக்கத்துல இருப்பாங்க லோக்கல்ல, அவர் கேமரா எடுத்து அவர் வந்து கோயம்புத்தூர் வந்து அங்க இருந்து மெனக்கட்டு பாசப்படுத்த ஆள் வருவார். அன்பண்ணாக்கு நெஞ்சார்ந்த நன்றி. இந்த நாடத்திற்கு நாட்டிய மாட காத்து கொடுக்கும் மணந்த மங்கை புதுக்கோட்டை மாணவர் கண்டெடுத்த RS ஓதா செல்வி ராதா செல்வி டான்ஸ் காமி கூப்பிடுது முத்தம்மா உங்கள் முன்னால் பபுனாக எடுத்துக் கொண்டிருப்போம் மதுரை ஏர்போர்ட் அருகாமல் இருக்கும் நல்லூர் வீதி முத்துவேல் அவர்கள் திசைய பிள்ளையமாகிய அதே மதுரை ஏர்போர்ட் அருகாமல் இருக்கும் சோழபூர்ணி என்ற குட்டி கிராமத்தைச் சேர்ந்து AS தங்கராஜ் ஆகிய பபுன் காமிக் என்பதை திரைப்படுத்திக் கொண்டு நான் போயிட்டு அந்த ராசாத்தியை அழைச்சிட்டு வரவா? ஏன்னா அது வந்தா தான் இடத்துக்கு சரியா இருக்கும், நம்ம பொழுது ஓடாது. சரிங்களா? அப்படியா? நான் போயிட்டு எப்படி கூட்டி வந்து தெரியுமா? மஞ்சளிலே குங்குமத்தால் பொட்டிட்டு பூவாடை காரியம்மா தாயே மருளாடி வந்திடம்மா உடுக்கை வம்பை முரசொலிக்க உரிமை மேலும் தான் ஒலிக்க சித்தாங்கு அடைகட்டி தாயே சீரி வந்திடம்மா என் பெரிய கோட்டைப்பட்டியில் குடியிருக்கும் என் தாயை முட்டு மாரியம்மன் ஆத்தாவே உன்னை அழைக்கின்றோம், நீ மருளாடி வர வேண்டுமம்மா. எங்கள் பெரிய கோட்டைப்பட்டியிலே அவர்கள் Thank you.
அதுல ஒழுக்கமா உட்கார்ந்து. நாடக அமைப்பாளர் நமது திருவாரூரை சேர்ந்த அருமை அண்ணா எங்களுக்கு இந்த நாடகத்தை சிறந்த முறையில் அமைத்துக் கொடுத்திருக்கிறார். அண்ணா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. அண்ணா எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நமது கோயம்புத்தூரிலிருந்து சிரமம் பார்க்காமல் யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கும் அருமை அண்ணா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்து கௌரவிக்கப்படுகின்றது கிராமத்தின் சார்பில். எங்களுக்கெல்லாம் சிறந்த முறையில் ஒலி அமைத்துக் கொண்டிருக்கும் அழகமாநகரி கிராமத்தைச் சேர்ந்த கடவுள் சவுண்ட் சர்வீஸ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்பு அழைக்கின்றோம். நமது கிராமத்திற்கு நாடகத்தை சிறந்த முறையில் எங்களுடன் பலமுறை தொடர்பு கொண்டு இந்த நடிகர்களை தேர்வு செய்த எங்களது அருமை அண்ணா திருவாரூரை சேர்ந்த உப்புராஜ் அவர்களுக்கு பொன்னாடை கொடுக்கப்படுகிறது கிராமத்தின் சார்பில். அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. நீ சிரிப்பு சொல் சிரிப்போ ஆணவ சிரிப்பு. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. இங்கே நீ சிரிப்பு சொல் சிரிப்போ ஆணவ சிரிப்பு. நல்ல தீர்ப்பு உலகம் சொல்ல நான் வரும்போது வைப்பார் ஏட்டிலே ஆணவ சிரிப்பு ஆணவ சிரிப்பு. ஆடல் போல மணிமகிழா சட்டமாகுமா, அது வளைப்பதற்கு வழக்கறிஞர் பட்ட வேணுமா. வைப்பதா இது
Beautiful lady. நல்லா இருக்கீங்களா? ஏத்துங்க. நல்லா இருப்ப ஏத்து சாமி. ஆமா. அமைந்து கொண்டிருக்கோம் பெரிய கோட்டைப்பட்டி கிராமத்தார் அவர்களுக்கு எங்க சார்பாகவும் நாடக கலைஞருக்கு சார்பாகவும் நாடக அமைப்பாளருமான அன்பு மாமா ஆரையர் மாமா ஆமா உப்புராஜ் மாமா அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தார் அவர்களுக்கும் சரிவா ஆமா என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வந்தமா சிறப்பா தொழிலை செஞ்சமா போனமா அப்படின்னு இருக்கணும். நம்ம சங்கதி பல சங்கதி என்ன பெரிய டிஎம் சௌந்தரம் என்ன என்ன பெரிய காதல் பண்ண கமலஹாசனா நான் சொன்னேனா? அப்புறம் ஆள் நல்லா இன்னமும் அழகா இருக்கீங்களா? எப்படி யாருன்னு வருவேன் அழகாதானே இருக்கு. சரி அப்படிதான் இருக்கணும். உங்களை நான் பெருமைப்படுத்தணும் என்னை நீங்க பெருமைப்படுத்தணும். ஆமா வருஷம் 35 வருஷம் ஆனாலும் நம்ம 2 பேரும் இப்படியே தான் இருக்கோம். சரியா முடியாது. இதை மூடிட்டு ராஜியாமலாம் தூத்து ஊத்தி போயிட முதல்ல. ஆமா அதே போல யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கும் அன்பனவர்களுக்கு எங்க சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்ன ஒரே பொட்டமயமா இருக்கு என்ன காரணம்? ஏன்னா இந்த பக்கம் உட்கார முடியல இடம் இல்லையா உங்களுக்குலாம்? நின்றுகிட்டு பார்த்தாலும் அப்படிதான் தெரியும், உட்கார்ந்துகிட்டு பார்த்தாலும் அப்படித்தான் தெரியும். எது தெரியணுமோ அது சிறப்பா தெரிஞ்சா சரி. அதனால பிடிக்குமா? பிடிங்க. நல்லா ஆப்ரேட் பண்ணியா திருப்ப உனக்குத்தேன் விட்டிக்கிற வரையும் ஆச்சு ஆட்டிக்கிட்டே கிடக்கலாம். ஏதாவது வேலை வார்த்த கிழக்கு இப்ப உட கிடையாது பெட்டி காத்த கொடுத்துட்டு அந்த வச்சு ஆட்டிக்கிட்டு கிடக்கட்டும். வீணா போனதுக்கு எனக்கு வீணா வீணா போனதா பார்த்தே உனக்கு பழக்கம் போல. எதையுமே நல்லதாவே பார்க்க மாட்டியா? அவங்க என்ன சொல்றாங்க? அதே என்ன அவன் சும்மா தான் பார்க்க வாயில வாழைப்பழத்தை தள்ள ஏமா உன்னை போட்டு ஓமாண்டு கிடப்ப வாடியா போட. நீங்க தங்கச்சி இல்லையா? மரியாதை தங்கச்சி. அந்த பிள்ளைக்கு சங்கு இருக்கு. பாரு அப்படியே முகத்தை பாருங்க. என் 45வது புருஷ மாதிரியே இருக்கிறாரு பாரு. வேற எல்லாம் புருஷனை வச்சு நான் பண்ண மாட்டேன்னா அப்படித்தான் இருக்கு. முதல்ல என்னைய கல்யாணம் பண்ணா இழுத்துக்கிட்டு செத்துருவேன். சரியா? எலும்புச்சம்பளம் எதுக்கு வச்சிருக்கிற? பொம்பளை வட அடிக்க கூடாதுன்னா எதுக்கு வச்சிருக்கிற எலும்புச்சம்பளம்? ஒரே அட்டி கள்ளத்துக்கிட்டு குட்டுச்சா 1/2 மண்டை வீக்கி போயிரு. உன் பேர் என்ன? சொரப்பாண்டியா? உன் பேர் என்னையா? பேர் என்ன? சிப்பா பாரு சிப்பா. வச்சுக்க வச்சுக்க வாங்கி பின்ன
தெய்வம் சொல்லியிருக்காங்க. எந்த தொழில் நம்ம செய்ய வந்தோமோ அந்த தொழில் நம்ம சிறப்பா செய்யணும். ஒரு திருட போனாலும் குலதெய்வத்தை வேண்டிட்டு தான் போவாகலாம். அப்பதான் ஐயா சாமி எனக்கு கிடைக்காத சாமானும் கிடைக்காத சாமி இதை மூடிக்கிட்டு வர்றா தூத்து ஒத்தி பயில உறுதியாடியாச்சு ஆளை பற்றிய நாடக உலகத்திலேயே அசிங்காபாசம் பேசாத ஒரு பெண்மணியான அம்மணி நான் மட்டும்தான். இதை பத்தி தெரியும்ல, என் வாயும் கால வாயும் ஒண்ணு. முக்கியமானவங்களா உட்கார்ந்துருக்காங்க, ரொம்ப அடக்கமா பேசிக்கிட்டு இருக்கேன். வாய அவுத்து விட்டீங்கன்னா சாக்கடை பண்ணிக்கு மேல போறதுதான் ஞாபகத்துல வச்சுக்க. சும்மா கூடாதா நீ தும்மா அச்சு போட்டு நான் என்ன பண்ணா நீங்க பாடுவீங்கல்ல, பாடி ஜெயிக்கணும். நீங்க பாடி ஜெயிச்சிட்டீங்கன்னா உனக்கு பொண்டாட்டியே நான் அக்ரிமெண்ட் போட்டு கொடுக்குறேன். என் அழகுக்கும் என் அறிவுக்கும் அக்கா இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. நீ என்னடா பேசுற? நீ என்னடா பேசுற? நீ என்ன பேச்சு தெரியா? அண்ணன் உன்னை போட்டு 2 அடி அடிக்கிறாங்க. அண்ணன் என்னடா அண்ணன் நொண்ண ஏதாவது பேசுனா அறமட்ட வீங்கி போயிரு. தங்கச்சி உன்னை போட்டு தங்கச்சி மூதே எந்த கோயிலுக்கு மேல பழனி மலை முருகையா இருக்கா வெத்தராத கோயிலுக்கு போயிட்டு வாடி வாங்கிட்டு வந்துட்டேன். அதனால எப்பா கேட்டுங்க இந்த நாடகத்துக்கு வர்றதுக்கு சித்தாள் வேலைக்கு போயிடலாம். அங்க கொத்தனாருக்கு எந்த நம்ம சட்டிய தூக்கு சட்டிய தூக்கு சட்டிய தூக்கு ஒரு தூக்கு தான் தூக்குனே கொத்தனாரு செத்துட்டேன். அந்த ஆளு தூக்க சொன்னது சாந்தி சட்டிய, நான் அக்கா தூக்குனது என் சட்டி. அது உனக்கு சட்டி தூக்க நான் சுத்து போவா? நீ சாகு முண்ட சாகுடா முண்ட. நீ உயிரோட இருக்குமா நான் என்ன சாவேன்? உன்னை கொண்டுட்டு தாண்டி நான் சாவேன். உலகத்திலே உன்னை அழிக்காம நான் போக மாட்டேன். பாரு உன்னைய என்ன செய்யறேன்னு பாரு. நல்லா 10 பேர் வச்சு உன்னைய மேல வைங்க. சரி, ஒரு சில பேர் கீழே வைக்கிறாங்க, ஒரு சில பேர் மேல. உன் தலையெழுத்து இப்படி கீழே வச்சுட்டு நான் கேட்கிறேன். நான் கேட்கிறேன் மேல வையா முதல்ல. மேல வையா முதல்ல. கடலுக்குள்ள வரத்திலே அந்த கால பூரா 2 நிக்க ஒரு வாட்டி தான் 2 நிக்கணும். ஓயாம ஓதந்தல்ல பையன் மாதிரி பேசணும். உருட்டி கொண்டே நல்ல மெலோடி சாங்கெல்லாம் அழகா பாடுவேன். அதனால உன் தொண்டைக்கு நான் மதிப்பு மரியாதை கொடுக்குறேன். அருண், அதனால உன் தொண்டைக்கு நான் மதிப்பு கொடுக்கிறேன். போட்டி போடாத சொல்லிட்டேன். சோழ கொள்ள ஓரத்திலே அந்த ஜோடி பூரா ஓடி போக எனக்கு சோழதையா எம்மனசு அந்தாலும் எங்க விட்டா நானாடா பாத்துக்கிட்டு தங்கச்சியா போயிட்டு ரொம்ப அடக்கி இருக்கேன். நான் என்னைக்காவது உன் அண்ணன் சொல்லிருக்கா? நீ ஏன்டா தங்கச்சி மானத்தை போட வேண்டாம். சின்ன சீசாவிலே நான் என் புருஷனுக்கே மரியாதை கொடுக்க மாட்டேன். நீ என்ன அம்மா என் கொடுக்க கேக்குறேன். புருஷன் கொடுக்காம தேவையா? மேடன் வந்துட்டா மரியாதை தமிழ் நகரின் ஒரு பொம்பளைய போடி வாடி உனக்கு எவ்வளவு யாக அப்ப மூடிக்கிட்டு வாசி பெரிய பாகவதர் உன்னை போட்டு ஐயாவுக்கு அதுல கொண்டாரு
எனக்கு இருக்கு. ஆட்டுவாங்க ஆட்டு நீ எல்லாம் சும்மா இருக்கிறத அப்படி ஆட்டிக்கிட்டு எனக்கு 70 பேர் த்ரோன் வச்சிருக்கேன். நல்லா ஆட்டுறீங்க. அதுக்கு அதுல என்ன சொன்னீங்க இப்ப நீங்க? ஆறு சொல்லவே இல்லை. ஓட பக்கம் சொல்லவே இல்லை. அடுத்து ஓட பக்கம் என்ன பண்ணுவ? நான் சொன்ன ஆரம்பிக்கவே இல்லை. ஓட பக்கம் மறுபடியும் பாரு. ஓட பக்கம் சொல்றேன். என்ன சொல்ற? செஞ்சு போட்டாங்க அப்படியே 4 மூணை கிழிச்சு தள்ளிடுவேன். இருந்தா பாப்பா நம்ம சந்திக்கணும். சகலகலா வளவென்று போட்டக்கூடிய தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தில் தனக்காக இடத்தை விடுத்துக் கொண்டிருக்கும் சோழம் புண்ணிய தொங்கராஜ் என்ன அக்குமா இருக்கு லூசு முண்டை என்ன? அது என்னமோ அவன் சொல்றான், எனக்கு என்ன தெரியும்? அப்ப சொல்லும் போது காதை எங்க அவன் லூசு முண்டேன்னா அவன் லூஸா இல்ல டைட்டாங்கிறது அவனுக்கு தான் கேட்கும். சரி, எனக்கு எங்க தெரியுமா? அவர் அப்படி சொல்லும் போது நீங்க திருத்தணுங்க. சொல்ல நினைச்சேன், சொல்லக்கூடாது. அவன் என்ன சொல்றான்? நாக்க புறுத்துறான் அப்படிங்கிறான். ஏடா நல்ல முண்டை சொன்னாலும் இல்லடா. யாரு நீ தானே? வீடியோ இருக்கு. சொன்னா இல்லடா? சொன்னேன். நல்ல முண்டை இல்ல சித்தார கட்டிக்கிட்டு மஸ்தாப்பூ சுந்தரி போட்டு தொட்டால் பூமலர் தொட்டால் பெரிய பெரிய ஆனழகு எம்ஜிஆர் ராஜு, எம்ஜிஆர், நான் பெரிய சரோஜா தேவி. சரிங்க சார், பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. யார் நீங்க முதல்ல? உனக்கு புருஷனா ஒர்க் பண்ண உனக்கு பொண்டாட்டியா ஹார்ட் ஒர்க் பண்ண நான் வந்திருக்கிறேன். ஹார்ட் ஒர்க்? ஆமா. அப்படியா? நல்லா இருக்கீங்களா? ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் ஈர்த்து பிடிக்கிறோம். நீ புருஷன் புங்கு உழந்து போயிடும். எதுக்கு
போதுமா, நான் உனக்கு புருஷனா வந்து எனக்கு அரை மணி நேரத்துல கையில் எதுக்குடா உனக்கு நான் பொண்டாட்டியை வந்து நான் எடுத்துக்கிட்டு சாவாடா? அப்படி பேசாதீங்க மேடம். நீங்க பேசாதீங்க சார். என்ன போல ஆம்பளை பையனை புருஷனா அறையிறதுக்கு நீங்க எல்லாம் கொடுத்து வச்சிருக்கீங்க. என்ன மாதிரி ஒரு பெண்களையும் நீங்க மனைவியை அடைக்கிறது ரொம்ப மகத்துவம் அடைஞ்சிருக்காங்க. என்னது என்னது? மனைவி கட்டுன புருஷனா இருந்தாலும் ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் ஜான் பிள்ளை இருந்தாலும் ஆண் பிள்ளை மரியாதை கொடுத்தா இந்த மட்டும் வாயாலேயே நீங்க சொல்றீங்க பாருங்க, ஜான் பிள்ளையா இருந்தாலும் ஆண் பிள்ளை. அப்ப இந்த ஜானை வச்சுதான் எந்த ஆம்பளைக்கா இருந்தாலும் மரியாதை கொடுக்கறது. அந்த ஜான் இருக்குல்ல, அதனால நீ ரொம்ப அடக்கமா பேசுற, உனக்கு நல்லது. ஜான் நல்லா இருக்கிறனால நல்ல விதமா பேசு. இல்ல எந்த வாயை குடுத்துரும் ஒரு ஜானே இல்லாம பண்ணிவிட ஒழுக்கமா பேசணும். அதெல்லாம் இருக்கிறாண்ட பேசு. நீ வந்துட்டு கலட்டி மொத்தமா பிரிச்சுக்களை வச்சுட்டு வந்துட்டு என்ன பெரிய விளையாட்டு தமாடா? அப்படித்தாண்டி பண்ணி வண்டி என்னடா என்னடி விட்டுவா என்னடா நீ சௌரியமா இருக்க பேச புரியுதா? ஒழுக்கமா பேசுங்க. எனக்கு இந்த மாதிரி பேச்சு பிடிக்கவே பிடிக்காது. என்னங்க இப்படி சொல்லுது? ஆண்களை கண்டாலே 16 அடி தள்ளி நிக்கிறவன் நான். ஆமா ஆமா. நாட உலகத்துல ஒழுக்கமான ஒரு பெண்ணா அது என் தங்கச்சி ராதா. நாடகம் பாக்குற எல்லா பேருக்கும் தெரியும். ராதாச்செல்வி எப்பேற்பட்ட பக்கா கிரிமினல் தெரியுதுல்ல? தெரியுதுல்ல? நான் யார் யார் வந்தா எப்படி எப்படி பேசணும் அப்படிங்கிற மூளைய கசக்குவேன் நான். நீ என்ன மூளைய கசக்குறது? மூளையில வச்சு கசக்குறேன். எப்படியோ எனக்கு ஒரு தடவை கத்திக்கிட்டு போங்கப்பா. ஒரு பெண்ணோட அனுமதி இல்லாம அவளுடைய மேலைய டச் பண்ணவே கூடாது. நீ நிறுத்தடி முதல்ல. ஒரு ஆம்பளை பையனை எடுத்து பேசுறத 1000 பசுமாட்டை கூட்டத்துக்கு சம முடியும். மனைவி சொல்லி மந்திரம் சொல்லியிருக்காங்க. ஒரு குடும்பத்துல பொண்டாட்டி பேச புருஷன் கேட்கணும். புருஷன் பத்தி பொண்டாட்டி கேளு. அப்புறம் ஏய் என்னம்மா போட்டு அமுக்குற? என்னடா ஏறிட்டு வர ஏழுமடா கழிச்சு கொடுக்கடா மானங்கிட்ட போய் கலட்டி கொடுக்குறியா? செவருட்டியா கலட்டி கொடுக்குறா? என்னமோ சொல்ல ஆட்டோமேட்டிக் சிஸ்டமா கலட்டி கொடுக்குறேன்றா? சொல்லுங்க சார். நீங்க ஒரு மாதிரி ராங்கா மண்டே அப்படி தப்புக்கிறியா? ராங்கா பிகேவ் பண்ணக்கூடாது தங்கராஜ் அவர்களே. யூ ரெஸ்பெக்ட் மை டேக் ரெஸ்பெக்ட். அதே ஒன்னையும் நான் எச்சரிக்கிறேன். யாராச்சும் எப்படி எப்படி பேசணும் அப்படி முட்டு புள்ளி வச்சு பேசணும். என்ன முட்டு வச்சு கிழிச்ச? ஓ வகுத்து எனக்கு தெரியாது. ஓ வர்க்க எனக்கு தெரியாதடா. ஓடா வெங்காயம். ஒரு ஆளு மாதிரி 5 ரூபா தாளு மாதிரி. ஒன்னையெல்லாம் எவனாவது 10 நிமிஷம் மேக்கப் இல்லாம உத்து பார்த்தாலே ஒண்ணுக்கு இருக்க கூட உள்ள வந்து ஓடிய போயிடுவாங்க. அதிக கலைஞ்சியுமே 3 மட்டும் தொங்க விட்டுருக்குற. என்னை மேக்கப் இல்லாம பார்த்தோன்னா தூக்கி போட்டு உள்ள மணி ஆட்டுவாங்க. ஊரேடி வச்சிருக்கிறத பச்சை மிளகா சைஸ்ல அதை என்ன வச்சுக்கிட்டாட்டினா வெளியே வச்சுக்கிட்டாட்டினா வெங்காயம் முதல்ல பிஞ்சு துண்டு வர தக்கா இருக்கு. ஆனா வாயில கடிச்சு பாரு. உன் கனவுல பேச்சு தாண்டி பேசுவிடா. நமக்கு ஒரு நாள் பார்க்கல. நீ உரைக்காத பச்சை மிளகாவா பார்த்துட்டு இருக்க. நம்ம நாள் பார்க்கல. ஒரு பேச்சு என்ன ராங்கல போகுது உனக்கு தெரியாது. ஒரு அடி கிண்ணி காணாம போயிரு. எனக்காக கிண்ணி காணாம போகும் மிஸ்டர் தங்கராஜ் அவர்களே. மூடு. நீ எங்க வர்றேன்னு தெரியுது. இங்க வரணும் அங்க சரியா வருவேன். அடேப்பா என்னடா ஊரை பிடிச்ச கரகத்துக்கு ஆமா நாய பிடிச்சு ராதாச்சேரி இதுல சூடு ஓடுதாங்க. பம்மாத்துக்காரி பணியாரம் விற்க போனாலாம். பம்மாத்துக்காரி பணியாரம் விற்க போய் பெரிய ஓட்டப்பட்டி கம்மா கரையில உட்காந்துக்கிட்டு என் பணியாரத்தை காணலையே என் பணியாரத்தை காணலைன்னு இடிச்சுக்கிட்டு செத்தாலாம். பெரிய ஆடுதல் முடியா இருப்பா ஒரேடா. ஆடிக்கிட்டே தெரியாதா? ஒருத்திக்கு அறுக்கவே தெரியாதா? இவ 52 அருகாமணியை அடுக்கிக்கிட்டு சொன்னாலா நான் அதை பிடிச்சு அறுப்பனா இதை பிடிச்சு அறுப்பனா? ரோட்ல நிக்குது வேம்பு, நடுவுல போகுது பாம்பு. என்ன சொல்லலடா? வாய மூடிக்க என்ன சொல்ல போற தெரியும். என் பெட்டி அருணமா முடிச்சுக்கிட்டு கிறுக்க முடியாண்டா. இந்த கூட்டத்துல ஒட்டுமொத்த வச்சு ஊரே மாத்திர திருட்டு முண்ட மசுறு தாண்டா உனக்கு பிரச்சனை. இதுதாண்டா உனக்கு பிரச்சனை. வாழ்க்கையில இதை தாண்டா சம்பாதிக்கணும். உசுறு மசுறு கூட மனுஷனுக்கு விற்க மாட்டேங்க. என்ன மசுறு உடனே கழட்டிப்பேன். எப்ப வேணாலும் கலட்டுவேன், எப்ப வேணாலும் மாட்டுவேன். உனக்கு மண்டையில மட்டும்தான் ஒட்டுமையா? என் கப்பு காணா போதா உன் ஈசந்திர கப்பு காணா போதா இப்ப வரையும்டா. போடி நான் உன்னை போல பல டான்ஸ் பாத்துட்டேன். உன்ன மாதிரி பல பவனம் 5000 பவனம் நான் பாத்துட்டு வந்திருக்கேன். செஞ்சு பொந்துக்குள்ள ஓடுவாங்க. உன் பொந்துக்குள்ள பாம்பு செத்து போயிடும். நீ எங்க வந்துட்டு பொந்த கதை சொல்லி வச்சுக்க. ராதாச்சேரி பெண்களுக்கு நான் மரியாதை கொடுப்பேன். ஆனா ரவடித்திற்கு மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணாத. ஐயருக்கான சூப்பு நீ மைசெட்டுக்கார ஐச வாங்கி தப்பு. என்ன இழுக்கிறிய? உனக்கு எச்சு பேர் உருவாக்க ஒழுக்கமாக இருந்துக்கோ. என்ன ஒரு மாதிரி குழுக்குழுன்றார குளத்துல கிடக்குது கெண்டா. வாய மூடி நூத்துக்குண்டா. ஆல்ரோட்டுக்கார தம்பி
சொல்லி வச்சுக்க அந்த பெரியம்மாவ. அங்க வரும் தண்ணி தினேசுக்கு பெரிய பக்கத்துல இருக்கு கம்மா, கம்மாக்குள்ள நிக்கிறான் கோர ராதா செல்வி கவுட்டுக்குள்ள எங்க அப்பா சொல்லி இருக்காரு, ராதா செல்வி நீ மேடையில பலவளம் நிக்கும் போது எந்த எதிர்ப்புகள் வந்தாலும் புடிமானம் இல்லாம பேசக்கூடாதுன்னு. நீ மேல அப்படி கீழே விடுத்துறாங்க. எந்த கீழே அப்படி கீழே நீ வாடு கைய ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் மாதிரி ராபரி என்ன என்ன எந்த நேரமே எந்த பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? பிரச்சனை பண்ண நான் வர கிடையாது. நீ வந்து மரியாதை கொடுத்து பேசுனாலே எனக்கு போதுமானது. மதியாதார் தலைவாசல் மிதியாதேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பொம்பளை கிட்ட ஆம்பளை எவ்வளவு பக்குவமா நடந்துக்கிறீங்களோ அதை வச்சுதான் நாங்க மரியாதை கொடுக்கிறோம். நான் ஒண்ணு கேக்குறேன் சார், நாங்க ஒண்ணு தப்பா ஒண்ணு பிகேவ் பண்ண கிடையாது. சரி நீ இவ்வளவு ராங்கா பிகேவ் பண்றீல? ஆமாங்க. இங்க தூரத்துல பார்த்தனா இவ்வளவு பெண்கள் உட்கார்ந்து இருக்காங்க. அழகா உட்கார்ந்து ஏதாவது சத்தம் வருதா, கரச்சல் வருதா? இல்ல கச்ச கச்சப்பு இல்லாம அவங்க அப்படி பவ்யமா உட்கார்ந்து இருக்காங்க. ஆமா 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 அப்படி இருக்கணும். ஆனா நீ அப்படியே அவங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்க. என்ன சரி உன் வர்க்கம் அப்படி உட்கார்ந்து இருக்காங்கல்ல, உன் பெண் வர்க்கம் தானே. உன் பெண் வர்க்கத்தை பொது வருத்தமா ஒரு கேள்வி கேட்கிறேன். இங்க நாடகம் பார்க்கிற பெண்கள்ல எத்தனை பேர் அவங்க மாமியாரோட உட்கார்ந்து நாடகம் பாக்குறாங்க? யாராவது ஒரு ஆளை கை தூக்க சொல்லு. நீங்க என்ன சொல்றீங்க? 100 ரூபாய் தரேன். அவங்க அமைதியா உட்கார்ந்து நாடகம் பாக்குறாங்கன்னு சொல்லிட்டீங்க. தூக்க மாட்டாங்க. எப்படி தூக்கு? பனியில உட்கார்ந்து மாமியார போட்டு தர ஏன் ஆளுகளை ஏன் வர்க்கத்தான் மாமியாவோட உட்கார்ந்து நாடகம் பாக்குற பெண்மணிக்கு கையை தூக்க சொன்னேன். ஓ சொரட்டாளுங்க எம்பிட்டு பேர் ரோட்ல நிக்கிறாங்க. என் பொண்டாட்டிக்கு தெரியாம நான் அந்த ஊர்ல வப்பாட்டியா இருக்கிற கையை தூக்க சொல்றா பாப்போம். தூக்க சொல்றா அவர் உண்மையா ஒத்துக்கிறாருப்பா. ஆனா நிக்கிறாரு ஒரு ஆளு தூக்கலையே இருக்குமோ? இங்க வா, இங்க வா. என்னடா ஆள் நல்லா இருக்கு, ஆனா ஆண் வர்ற தேவையில்லாம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணு. நீ ஆள் அல்டிமேட் அஜித் குமார் தான் இருக்க. பொம்பளை கிட்ட வச்சுக்காதடா, வாங்கு போட்டு போயிடுவேன். நீ என்ன பெரிய உருட்டி உலக பண்ணடா? நீ பெரிய காட்டி கண்ணமா, நீ பெரிய நக்கி நாராயணா, நீ பெரிய புடிக்கு பொண்ணமா, நீ புடிக்கு பொண்ண கவுதா. பனியாத்துக்கு படுத்து கிடந்தவன, இடியாப்பத்துக்கு இடிச்சுட்டு கிடந்தவன, தோசைக்கு தொண்ணாந்து கிடந்தவன, ஏன் இடியாப்பத்துக்கு இடிச்சுட்டு செத்தவன, அச்சரானு கிடந்தவன, என் காரச்சாவுக்கு காரக்குடியில கார தூக்குறவன, என் வெள்ள தரப்பூசணிக்கு வெள்ளால முளவன, ஏண்டா என் கரு சுயத்துக்கு தூம்பி போனவன. சொல்றா ஒன்னே சொல்றேன். அவன் தான் ஏற உன்னை போல கெட்ட ஆவிய அடிச்சிடக்கூடாது. அவர் ஆம்படி பாருல எலும்புத்தோட உட்காந்து நீ ஒழுக்கமா ஆபரேட் பண்ண அக்கா பணியான உனக்கு தாண்டா. அது ஊசி போச்சு வாட வருது. ஏய் ஒழுக்கங்கத்தவள ஒழுக்கமா பேசுறா. முதல்ல சபை நாகரிக முக்கிய மிஸ்டர் தங்கராஜ் இருந்து பேசு, சமயம் இருந்து பேசு, பேசாம இருந்து பேசாம இருக்கலாம். யாராரு வந்தா பேசாம இருக்கலாமோ, ஆனா நீ வந்தா நான் வாய திறந்துதான்டா. நீ என்ன பெரிய இவ, நீ என்ன பெரிய திறந்து அப்படி குளிச்சு போற. ஆம்பளையா பிறந்து என்ன சாதனை பண்ணிருக்கீங்க? பொம்பளையா பிறந்து எப்படி புருஷனை சண்டை ஓடுறது ஜாகிரம் உங்களுக்கு. எதுக்கு? நாங்க இலகுன மனசுமா. ஆண்கள் வந்து இலகுன மனசு. எப்படி? பெண்களுக்கு டக்குன்னு ஆடுற உடனே அழுக வந்துடும். நீங்க லேசா புரிஞ்சுக்கிற வந்தா கூட மூசு மூசு கண்ணீரை வடிப்பீங்க குடங்குடமா. ஆனா ஆம்பளை அழமாட்டேன். நாங்க வைராக்கியமான மனசு. நாங்க பார்த்து ரோச போட ஆரம்பிச்சவனு வச்சுக்க பல ஒன்பது கோத்தா வீட்டுல தெரியாது. நாங்க மலுமட்டையா மழுங்கி போற காரணத்தினால இன்னைக்கு உங்க அதிகாரம் வீட்டுல ஓடிக்கு இருக்கு. புரியுதா? எதுக்கு நாங்க அழுகுறோம் சொல்லுங்க? எதுக்கு அழுகுற? கல்யாணம் பண்றது ஒரு பொண்டாட்டி, சரி வச்சுக்கிட்டு ஓட்டுறது 40 வப்பாட்டி. கல்லானாலும் கணவர், புள்ளானாலும் புருஷன். எந்த துரோகம் செஞ்சாலும் ஒன்ன மாதிரி பயில ஒன்னே வச்சு நாங்க குடுப்பம் நடத்துறோமே. அது பத்தாதா? நாங்க வாங்கி வந்த வரமுடா. நாங்க வாங்கி வந்த வரம் கல்யாணங்கிற ஒரு கிரகத்தை பண்ணி புரோட்டாவுக்கு மாவு விளையிற மாதிரி பிணைஞ்சு, சும்மா இருக்கிற வழியில பழுவூர் மாதிரி வீங்க வச்சு, அதுக்கு 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி, அந்த பொம்பளை எங்க தொடையை பிடிச்சிக்கலவும் கண்ணத்தை பிடிச்சிக்கலவும் ஒன்ன மாதிரியே புள்ளகத்து கொடுக்கறவங்க ஆத்தா கடித்த மிதி வாங்கவும் அங்க படுற பாடு. அப்புறம் ஏன்டா நாங்க மூச்சுல அழுக மாட்டோம். ஓம்பாட்டு அடிக்கிட்டே பாருங்க. இருக்கிற வயிறு பழுவூர் மாதிரி வீங்க வைக்கிறோமா? நான் கேட்கிறேன், எல்லா பொம்பளையும் இந்த வசனத்தை ஒண்ணு சொல்றீங்க. நாங்க 10 மாதம் சுமக்கிறோம், நாங்க 10 மாதம் சுமக்கிறோம். என்ன மயத்துக்கு சுமக்கிறீங்க? ஏன் 3 மாசம் பிரிக்கி விட்டு போ, 1.5 மாசம் கட்டி வை. பெண்மகள் கர்ப்பம் தரிச்சா 10 மாசம் சுமக்கணும். அந்த காலத்துல ஒரு பெண்ணு பிள்ளை பெத்து போட்ட மறுநாளே வயக்காட்டுக்கு களையெடுக்க போன ஆள்லாம் இருக்கு. ஆனா இப்ப அப்படியா பண்றீங்க? லேசா செக்கப்ல 2 கோடு விழுந்தா போதுமுங்க. செம்ப தூக்காத, படியில கால வைக்காத, பாய துருட்டாத, குனியாத, நிமிடாத, புள்ள அந்து கீழே விழுந்துடும். எந்த வேலையுமே பார்க்க கூடாது.
ஏசிலே உக்காந்துக்கிறதா பிள்ளை எப்படி சுகப்படுத்த பிறக்க அப்புறம் அடுத்து 6 ஊர் போட்டு இருப்பாங்க. நல்லா வேலை பார்க்கணும். ஆம்பளை போட்டு நோனாட்டியம் சொல்லவே கூடாது. புரியுதா? தப்புக்கு நல்ல பேசுறேன். நான் கேட்கிறேன் மாமா, நீங்க 10 மாசம் சுமக்கிறதுக்கு நாங்க 2 மாசம் பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு முந்திரி பருப்பு ரொம்ப திங்கிறான். அது எல்லாமே என் அறிவு என்ன திறந்த என் சோழங்குனிய தொங்குராச்சு என்னம்மா சொல்றாரு பாருங்க. இவங்க 2 மாசம் இவங்க பாரத்தை எங்கள்கிட்ட இறக்குறதுக்கு இவங்க பாதாம் பருப்பு திங்கிறது என்ன, முந்திரி பருப்பு திங்கிறது என்ன, பிஸ்தா பருப்பு திங்கிறது என்ன முண்டை ஓம் பருப்பு கிளம்புறதுனால எல்லா பருப்பையும் திருப்பிட்டு எண்ணெய போட்டு பாலா பருத்துல என்னகிட்ட ஏறிக்கிட்டு வர கிளம்புல இல்லையா? எனக்கு இப்ப ரோசம் கிளம்புது. எனக்கு ரோசம் கிளம்புதுடா. வாடி பாத்துக்குருவோம். ஏ வாடி நீ என்ன ஆவோன்னா மேடை நின்றுகிட்டு அந்த பிள்ளை வாடி வாடினா நானும் முடிஞ்சதுக்கு நானும் முடியட்டுங்க. சும்மா வாடி வாடி என்ன நீங்க என்ன தங்கச்சிரா ஆம்பளை நீ கூட்டிட்டு போற அளவுக்கு நீ பெரிய ஆளா? நீ என்ன வாடி வாடிக்கிற அன்னைக்கு ஓடி வாடி மரியாதை பேசுறான். அன்னைக்கு நீங்க கூட்டி போனீங்க, நான் ஏதாவது சொன்னேன் உங்கள? நான் என்ன சொல்றேன் போறேன் நான் சொல்றது மரியாதை பேசுறேன். தங்கச்சிரா எப்படி பேசுறது தெரியாதா? ஏங்க நீங்க அன்னைக்கு ஸ்கூட்டில கூட்டி போனீங்க, நான் உங்களை கேட்டேனா? தங்கச்சிரா வேற பொம்பளையா இருக்கும்டா. நீ தான்டா நான் சொல்றது தங்கச்சி கொஞ்சம் ஊர்வலம் வந்த நான் சொல்றதுக்கு கோண மைக்கா இருக்கு. சொல்லுங்க மாமா பாய் நல்லா தான் பேசுறா, மத்தபடி என்ன வேலை பார்க்கணும் தெரியலையே. என்ன வேலைன்னு மாடு பிடி மாடு அப்புறம் 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 போட்டுக்கலாம். எனக்கு போட வேண்டாம் மேடம், வாங்க பண்ணுங்க. புதுக்கோட்டை மாநகர் கண்ட அருமை தங்கை டான்ஸ் காமிக்காக நடித்துக் கொண்டிருக்கும் ஒத்துக்க மாட்டேன் ராதா செல்வி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கிராமத்தின் சார்பில் கௌரவிக்கப்படுகின்றது. தட்டுங்க அப்ப கையி, ஏன் பதட்டா போச்சு கையி? நல்லாதான் தட்டினா மலர் மாலையும் அணிவிக்கப்படுகின்றது. மாலை போட்டீங்க மாலை போட்டீங்கன்னா கூட்டு போயிருக்காங்க. எனக்கு பொன்னாடி எண்ணித்து மாலை எண்ணித்து அன்பு கிராமத்தாரவர்களுக்கு நீங்கள் சார்பாகவும் நாடக கலைஞர்கள் சார்பாகவும் நாடக அமைப்பாளருமான அன்பு மாமா உப்ராஜ் மாமா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். நமது காவல்துறை அதிகாரி ஐயா சார்பாய்வாளர் மதகுபட்டி ஐயா அவர்களை வருக வருக என கிராமத்தின் சார்பில் வரவேற்று அவர்களுக்கு பொன்னாடை ஊத்தி கௌரவிக்க இருக்கின்றோம். அவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஐயா அவர்களுக்கு பொன்னாடை கிராமத்தின் சார்பில் போர்த்தப்படுகின்றது. நம்ம காவல்துறை ஐயா அவர்களுக்கும் பொன்னாடை போர்த்தப்படுகின்றது. சாய்பாளர் அவர்கள் சார்பாக நன்றி செலுத்துகிறோம். நீ நல்லாத்தான் பண்ற, ஆனா வேலை சரியா ஒத்துழைச்சு பார்த்தேன்னு தெரியலையே. என்ன சார் இப்படி இது பண்றீங்க? என் வேலையை நீங்க பண்ணி பார்த்தாதான் சார் தெரியும். ஒரு நாளைக்கு பத்தி இப்படி அமைஞ்சிருக்கு. என்ன உனக்கு என்ன பண்றது? வெட்டிக்கார உங்க தங்கச்சி இந்த பிரச்சனை உங்க தங்கச்சி உங்க மாப்பிள்ள கூட சேர்ந்து நல்லா தொழில் பண்ணுமா? அந்த அளவுக்கு கிடையாது. அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் அப்படியா பேசலாம், அவ்வளவுதானே தவிர கள்ள கப்படம் இல்லாத அப்படியா பேசுவான். பாப்பா இந்த மாடு ரேஸ்ல ஓடுதா இல்ல எல்லை கோட்ல போய் கொடிய வாங்குதா இல்ல இடையிலே பஞ்சராதான் பாப்போம். என் தங்கச்சி வேலைங்கிற அளவுக்கு பெரிய ஆளாயிட்ட நீ என்ன உங்க தங்கச்சிக்கு முடிச்சு தொங்குச்சு பாத்துக்குருவோம். எது எந்த நேரத்துல எதை செய்யணும் அவளுக்கு தெரியும்டா. பாப்போம் சொல்லி கொடுத்துருக்கா. பாப்போம் என்ன செஞ்சு குடிக்கிறான்ற பாப்போம். ஓயம்மா அவ என்னடா அப்பாட்டியாடா அப்பாட்டியா விடுமா பெட்டி வாசிக்கிற புண்ணியம் ஒரு அன்னைக்கிட்டு தான் போட்டு நல்லா செய்யுமில்ல. எப்படா இப்ப பாருங்க தன்னா 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 கை கொடுக்க மாப்ள, நல்லா பாருங்க மாப்ள.
மாப்பிள்ள பத்தாது. ஓ இதை மூடிக்கிட்டு பெட்டியை வச்சு சம்பளம் வாங்கணும் வேணாமாடா? என்னடி பெரிய கோட்டைப்பட்டி சம்பளம் வேணுமா வேண்டாமா? நான் கேக்குறேன், சம்பளத்துக்கு கொடுக்குற மாதிரி பேசுறேன். அப்புறம் மூடிக்கிட்டு பாத்து அண்ணே அருணே தங்கச்சி சிவாஜி கிடைச்ச மாதிரி சாவுத்திரி மாதிரி நக்கன நக்கும் போதும் ஆச்சுன்னு 2 பேரும் உருட்டு தெரியும். சொல்லுங்க தோட்டுக்கட்டே ஓரத்தி திக்கிட்டா எல்லாத்துக்கு தொங்கிட்டா அத வாரி விட்டாக்க என்னங்க தாழ்ந்து திருத்த முடியாது. ஆனா அந்த பிள்ளை தானே உனக்கு கம்பெனி. அவன் கம்பி அடிக்கிறான், அவன் எதிர்பார்க்கிற கம்பி எப்பா ஏன் அடுத்தவே பொண்டாட்டியா ஏய், நம்ம தூக்குறானா ஒட்டுறானா அவன் பாவடத்துக்கு ஊக்கு நீட்டிக்கு இருக்குது. பரவாயில்ல பரவாயில்லையா? ஏன் முயற்சி பண்ணு. ஊக்கு ஏன் வாயில ஊத்துற நான் என்ன பண்றது? முயற்சி பண்ணுடா. ஐயப்பா எப்படியோ தூக்கி தூக்கி ஆம்படி பர புகைய வைக்க போற. எப்படி இருடு கழிட்டா விடக்கூடாது, நம்ம விடவே கூடாது. நீ என்னைக்கு விட்டுருக்க? நான் விட்டாத்தான் சரி. பப்பன அடிக்க முடியுமா? பூஜையில என்னடா அவளுக்கு தெரியாதுடா மாமா. என்னடா உண்மைதானே? என்ன ஆயிரத்திரம் பார்க்கணும், தொழில்திறன் வேற பார்க்கணும். என்னமா சொல்ற? பாப்போம். சரி பாப்போம். அட கொப்பமா வேலே கொப்பமா வேலே பொன்னம்பலமா இதாண்டி மயிர் உடிக்க ஆட்டம். என்ன நல்லா மயக்க புடுங்கினாங்களா? ஏப்பா நீ மயிர புதுரி இல்லையா? இந்த பிள்ளை மயிர் பிச்சு புற பிச்சு புற பறக்குதுடா. சும்மா கிடையாது. லல்ல கட்ட சாந்தி உன்னை போடுறேன்னு நான் ஏழு ஆஹா சூப்பர்ல. நான் கேட்கிறேன், நானும் மனுஷன் தானே, எவ்வளவு நேரம் பொறுமையா இருக்கேன். என்னண்ணே எனக்கு கிளம்பாத. உப்புலையா சூப்பரா ஆடுது. நமது கிராமத்தைச் சேர்ந்த தொழிலதிபர் மரியாதைக்குரிய அண்ணன் சிவபிரகாஷ் அவர்கள் பபுன் அவருடைய நடனத்தை பாராட்டி 200 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார். அதே மாதிரி அருமைக்குரிய தங்கை ராதா செல்வி அவருடைய நடனத்தை பாராட்டியும் அண்ணன் சிவபிரகாஷ் அவர்கள் 200 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார். அன்பளிப்பை வாரி வழங்கி அன்பண்ணா அவர்களுக்கு கலைக்குடும்ப சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி. அவர்கள் குடும்பத்தார்களுக்கு எங்கள் சார்பாகவும் என் அன்பு மகன் தங்கராஜ் அவர்கள் சார்பாகவும் அன்பு சித்தி சார்பாகவும் நன்றி. என்னங்கடா நடக்குது? சித்தியில நல்லா நொட்டுவேன். நடிப்பு வேற துடிப்பு வேற, புரியுதா? சரிண்ணே போடுங்கண்ணே. ஆமா, குத்தடி குத்தடி செய்யலக்கா, குடும்பி குத்தடி செய்யலக்கா.
வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வரதான் செய்யும். அதை சமாளிக்கக்கூடிய திறமைகள் ஆண்கள்ட்ட இருக்கணும்ல. உண்மைக்குமே ஆமா, சொல்லுங்க மாமா. நீங்க சித்தியா இருந்தாலும் ஆமா. மேடைக்குன்னு வந்துட்டா அந்த கேரக்டரை ஒதுக்கி வச்சுட்டு தொழில் பண்றீங்க. அதான் உண்மை உண்மை. நல்லா ஒதுக்கிட்டு பண்றா. அந்த டிசிப்ளினா இருக்கா? ஏன் நடிப்பு ஸ்கிரீனுக்கு உள்ள போனாலே சித்தி கித்தி எல்லாம். ஆமா ஆமா. வெளியே வந்தா நான் வந்து புருஷன் மாதிரி. புருஷனா? 5:30 வரைக்கும் நான் புருஷன். ஆமா. நாளைக்கு எவன் புருஷனும் எனக்கு தெரியாது. அண்ணே தயவு செய்து இந்த இதெல்லாம் கட் பண்ணிருங்க. ஊமை குத்தா குத்து வாங்க. எத்தனை பேரு என்னடா திசை கணக்கில வர்றாங்க? சொல்லுங்க மாமா. சித்தி என்ன மகனே? மனசு ஒத்து போச்சுன்னா கண்டிப்பா என்னைக்குமே பிரச்சனை கிடையாது. ஆமா. ஆனா மனசு ஒத்து போகாம பல பிரச்சனை வருதுவாரு. அதுக்கு நம்ம பொறுப்பே கிடையாது. ஆனா ஒரு விஷயம், ஒரு வழி நம்ம தடுக்க முடியாது. தடுக்கலாம். திருந்தணும் இல்ல? எங்க திருந்த வைக்கணும். இல்லைன்னா செருப்பு அடிக்கணும். அப்பல நீ இப்படி வேத்த காலத்துக்கு இருக்க என் தங்கச்சி அப்படி சொல்லாதடா. கண்ணை சொல்லுங்க மாமா. ராத்திரி குத்துரு. அதான் சரி. கலக்காரங்க இப்படி சொன்னா ஊருக்காரங்க என்ன தப்பா நினைக்க மாட்டாங்க. ராத்திரி தானே அந்த குத்தாட்டம் போடுற. ராத்திரி நாடகம் ஆடுற நாடு இளைஞர்கள் 2026 கனவு கன்னியா திகழக்கூடிய கன்னி பெண்ணடா. எத்தனை பேர் குடிய கிடக்கு. கவலைப்படாது. சொல்லுங்க. நீ 2028, 29 ஓனாலும் அங்கேயும் தலையெழுத்து நானா தான் நிற்பேன். உண்மை. உனக்கு வந்து சங்கத்துல பதிஞ்சாச்சு. தங்கராசு, முத்துராசு, சண்முகராசு, ராக்கெட் ராசு, ராசா. ஆமா. அம்மா முனிவர் ஊரா இதுக்குள்ளதான் அடக்கம். ஜெயராசு, ராமதாசு, மதராசு, ராசு அதுக்குள்ள. ஜெயராஜுமா அது உனக்கு மருமையே. கவலைப்படாதீங்க. வாழ்ந்தாலும் உன் கொடுத்தான். செத்தாலி என்னோடதான். மாட்டேன். கழுத்துல வெட்டுவேன். அது தேவையா? சொல்லக்கூடாது. நான் என்னைக்கு அடுத்த ஒரு மனைவி மேல ஆசை வைக்கிறேன். நானும் என்னைக்குமே அடுத்த ஒரு புருஷன் மேல ஆசையே வைக்க மாட்டேன். ஆமா ஆமா. என்ன சொல்றீங்க? 2 பேரும் உதுத்த முண்டன்னு ஊருக்கே தெரியும். இந்த கோயில போய் சத்தியம் பண்ணிட்டு அப்படியே கால கும்பாபிஷேகம் நாங்க பண்ணக்கூடாது நிக்கிற சும்மா. அதனால அன்னைக்கு எப்பயே பண்ணிட்டு இருக்கோம். ஆமா. நீங்க ஏமாத்திர மாட்டியே. நீ கற்பு மேல தங்கராஜாவுக்கு சந்தேகப்படுறியாடா? எனக்கு கற்பு மேல சந்தேகம் இல்ல. உனக்கு கற்பு இருக்கான்றது சந்தேகம். கண்ணகி பரம்பரையில் பிறந்த பெண்மணி தானடா. ஆனா கண்ணகி மதுரை எரிச்சிச்சு. நீ பல குடும்பத்தை எரிச்சிருவேன். அருள தூக்கி போட்டு எரிக்கலாம். அப்புறம் முத பெட்டி கூடங்காடி உள்ள வரட்டும். கட்டி கரும்பே கனியமுதே கருவாட்டு மண்டையே, உன் மீது நான் கொண்ட காதல். நீ கருவாடுன்னா நான் உன்னை கவர மண்டை பூனை. கருவாட நீ கவரு பாப்பா. வேணா இப்ப இந்த கருவாடு ஊசி போச்சு. நீ வச்சுக்கோ. சொல்லுங்க பாப்பா. நான் என் பூனை கடிப்பேன். மாமா. அதனால காதல எதுக்குறீங்களா? எனக்கு துரோகம் பண்ற வார்த்தை நினைக்க கூடாது. பண்ண மாட்டேன். அதான் சொல்லி இன்னொரு வாட்டி எனக்கு துரோகம் பண்றேன்னு நினைப்பு வந்துச்சு. சுடு கெங்க எடுத்து. சரி சரி. அப்படி இல்ல நம்ம போறது கொஞ்சம் சரியா பார்த்து போகணும். அதனால எல்லாமே போயிடக்கூடாது. மனசு ஒத்து போச்சு. எனக்கு அதான் சொல்லி காதல ஒத்து போச்சுல அந்த 2 சுதியிலே அண்ணன். சரி கவலைப்படாத. கொஞ்சம் கையில் வச்சு எக்கோ அப்படியே வனத்தில் நிலவெடுத்து வாசலில் வைக்கட்டுமா? செவந்தி பூக்களிலே பந்தலை போடட்டுமா? ஆனந்த கும்மி ஆடுது நெஞ்சம், ஆசையில் தங்கள் தேடுது கொஞ்சம். அழகு பூங்கொடியே ஆடலை கட்டி வைக்க கட்டுக்கடி இல்லை. பணத்தில் நிலவெடுத்து வாசலை வைக்க
ஆமா எடுத்து ஓதுங்க. உங்க காதல வானத்துக்கு எப்படி எடுத்துக்கிட்டு போறீங்களோ அதே மாதிரி நீங்க தொடு தொடு வானத்துக்கு வாங்க. நீங்க ராசா தானே தங்கராஜா உங்களை பார்த்தோன்னா அழகா இருக்கு. உங்க முகமும் எனக்கு பிடிச்சிருக்குது, போலும் போலும் உங்க நெஞ்சும் எனக்கு பிடிச்சிருக்குது. சொல்லிட்டே இருக்கு. அப்புறம் தங்கத்துல என்னை விட்டு ஓடி போய் ஏய், முடியல பொறுத்து விடுது. ஓ வசந்தராஜா சுமந்தரோஜா என் தேகம் உன் தேசம் என்னாலும் சந்தோஷம் உன் தாகங்கள் தீர்ந்தாயே